கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியில் நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்வில் நல்ல இளைஞர்களை உருவாக்குவது வீடா அல்லது நாடா என்கின்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் நடுவராக பேசும் பூங்காற்று திருமதி கவிதா ஜவஹர் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டிமன்ற நிகழ்வின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு பெரிய ஒரு பக்தி திருவிழாவில் பட்டிமன்றத்திற்கு என்று நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கியதற்காகவே இந்த விழாக்குழுவை சேர்ந்தவர்களுக்கு பொதுமக்கள் ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டல்களாக கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாலும் ஆடலும் பாடலும் தான் நடக்குது. அது கோவில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, காது குத்தாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆடலும் பாடலும் தான். ஆனால் தமிழ் சொல்லுகிற ஒரு பட்டிமன்றத்தை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த தமிழ் பற்றுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை நம்ம பாராட்டுகளாக வழங்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறை நம்ம மொழியிலிருந்து ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஊரே நம்ம மொழியிலிருந்து ரொம்ப தூரம் இருக்குது. இதை தாண்டினா கர்நாடகா வந்துடுது, பெங்களூர் வந்துடுது, வேறு மொழி வந்துடும். ஆனாலும் இங்கே நீங்கள் இவ்வளவு தமிழ் உணர்வோடு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி தலைமுறையில் இவ்வளோ சின்ன பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினச்சி வந்து உட்காந்துருக்கியாப்பா? இல்லை பேசத்தான் செய்வாங்க. 7 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, வெறுக்க பேசுவாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, எங்கள் அம்மா பேச்சை கேட்காதவனா நான், பேசி பாருங்கன்னு அவ்வளோ தில்ல அந்த பிள்ளை சொல்லுது. அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அந்த தம்பிக்கு. ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறைகிட்ட ஒன்றும் பேச முடியல. கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூரில் முருகன் பற்றி பேச போயிருக்கிறேன், ஆன்மீக சொற்பொழிவு. சரி, நிறைய பசங்க உட்காந்துருக்குறாங்களேன்னு ஒரு நல்லா ஆரம்பிப்போம் அப்படின்னு, இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு முன்னாடி இருந்து ஒருத்தன் கேட்குறான், என்ன ஒரு 400 கிலோ இருப்பானா அப்படிங்கிறான். அட பாவிகளா, 400 கிலோ இருப்பானா? இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட எதையுமே கொண்டு போய் சேர்க்க முடியல. அவங்களுடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்குது. அவ்வளவு வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ நம்ம பெரியவங்க கிட்டேலாம் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தாத்தா 2 மணி நேரம் பேசுவார். வாழ்க்கைனாம்மா அப்படின்னு ஆரம்பித்தார்னா லஞ்ச் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம அப்பா கிட்ட அப்பா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள், அவர் ஒரு 3/4 மணி நேரமாவது பேசுவார். நம்மளை மாதிரி பேச்சாளர்கள்ட்ட கேட்டால் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரமாவது பேசுவோம். வாழ்க்கைன்னா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் போர் அடிக்கிற வரைக்கும் பேசிட்டு தான் நாங்கள் விடுவோம். அன்னைக்கு ஒரு ஐயாட்ட கேட்குற, ஐயா உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதை ஏமா கேட்குற, வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலை அப்படின்னார். என்னடா இப்படி பேசுகிறார் அப்படின்னு நம்ம செட்டில் உள்ள ஒருத்தட்ட கேட்பேன்னு ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன். அண்ணே வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டேன், கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அம்மா கார்லாம் பெட்ரோலில் ஓடுது, பைக்கெல்லாம் டீசலில் ஓடுது, டிவி எல்லாம் கரண்ட்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடனில் தாம்மா ஓடுது அப்படின்னார். ஆனால் இந்த ஓட்டம் ஓடக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் இங்கே எடுக்காது போல் இருக்குது. எந்த மாதிரி ஜோக்கு எடுக்கும்னு நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா நான் எழுதிட்டு வச்சுட்டு வந்திருப்பேன். சரி, குத்து மதிப்பாக போட்டு விடுவோம், வர்றதை ஏற்றுக்குவோம், வராததை பூங்காவனத்தம்மன் பார்வைக்கு விட்டுருவோம். எங்கள் பட்டிமன்றத்தில் சொல்லுவோம் வாழ்க்கைனா என்னன்னு ரொம்ப ஒரே வரியில். காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, கண்ணு முழிக்கலைன்னா பால். அது என்னமோ உண்மைதான். ஒருத்தனுக்காக நாங்கள் 1.5 மணி நேரம் நடத்துகிறோம்டா பட்டிமன்றம். ரசிகர் எத்தனை ரசிகன் பார்த்துருக்கு இப்படி ஒருத்தர். அது என்னமோ உண்மைதான். ஊரே அமைதியாக இருக்குது, அந்த பையன் மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கல்லூரிக்கு பேச போயிருக்கிற ஒரு பொண்ணு சொன்னாங்க, மேடம் வாழ்க்கையை பற்றி நீங்கள் இவ்வளோ குழப்பிக்காதீங்க, சிம்பிளாக பாருங்கள், வாழ்க்கைனா என்ன தெரியுமா, பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார், அப்படிதான் வாழ்க்கை. இதுக்கும் இவ்வளோதான் கை தட்டுவீங்களா? என்ன செஞ்சால் நீங்கள் கை தட்டுவீங்க? பாட்டு பாடினா கை தட்டுவீங்களா? எங்களுக்கு பாட தெரியாது. இது வந்து இசை பட்டிமன்றம் கிடையாது. ஏன்னா அமைப்பாளர்கள் வந்தவுடனே எங்கே உங்கள் மியூசிக் குரூப்பை காணும் அப்படின்னு 2 சேர் வேறு போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம்? இது வந்து முழு நேர இயல் பட்டிமன்றம். நீங்கள் சன் டிவிலாம் பார்க்குறது உண்டா? பார்க்குறீங்களா? பார்க்கலையா? நம்முடைய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்களா? அங்கே மியூசிக் உண்டா? யாராவது பாடுவாங்களா? இல்லை. அதுதான் ஒரிஜினல் பட்டிமன்றம். பட்டிமன்றத்தில் இசைக்கு இடம் இல்லை. இயல், இசை, நாடகம், இயல் தான் பட்டிமன்றம். 2000 வருஷமாக இந்த பட்டிமன்றம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் எந்த இடைச்சர்களும் இல்லாமல் பாட்டு பாடாமல் கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்லுவாங்க. பாட தெரிஞ்சவங்க 2 வரி சேர்த்து பாடுவாங்க. இதுதான் பட்டிமன்றம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு போர் அடிக்காமல் நகைச்சுவையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ இது கோவில் திருவிழாங்கிறதுனால கொஞ்சம் பக்தி சொல்லலாமா? முன்னுரையில் மட்டும் சரி, ரைட்டு, ஓகே. ஆன்மீகம் பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அம்மன் கோயிலில் தானே பேசுகிறோம்.
இன்னைக்கு பக்தி வந்து நிறைய குறைந்து கொண்டே போகிறது. ஒரு பக்கம் பெரியவங்க கோயில் கோவிலாக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சின்ன பிள்ளைங்க இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய இடைவெளி மூத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் இருக்கிற நேரத்தில் இதை இணைப்பதற்கு இந்த ஆன்மீகம், இந்த பக்தி தான் நமக்கு துணையாக இருக்கிறது. தேர் திருவிழா எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, கோவிலில் தேருக்கு வடம் இழுத்தால் இறைவன் பக்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு. ஏன்னா அந்த தேருக்கு வடம் இழுக்கும் போது தான் நம்ம சாதி வித்தியாசம் இல்லாமல், பணக்கார வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காத வித்தியாசம் இல்லாமல் இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கின்ற சிந்தனையோடு நாம் நிற்போம் இல்லையா? அந்த ஒற்றுமை உணர்வுக்காகத்தான் நாம் ஒவ்வொரு ஊர்லேயும் தேர் திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அம்மனை வழிபாடு செய்வதால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாரியார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார் பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு குட்டி கதையில் சொல்கிறார். ஒரு கோவிலுக்கு போகிறாங்க ஒரு அம்மா அர்ச்சனை பண்ணுறதுக்காக. அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்ன கொண்டு போவோம்? ஒரு தட்டில் வாழைப்பழம், சூடம், தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, தேங்காவை அப்படி ஆட்டி ஆட்டி பார்ப்பாங்க. என்னங்க அப்படிங்க, இல்லை நல்ல முத்துன தேங்காவாக தேடுறேன். ஓ, முத்துன தேங்காய் தான் சாமிக்கு நல்லதா? அது எனக்கு தெரியாது, முத்துன தேங்காய் தான் சட்னிக்கு நல்லது அப்படிம்பாங்க. கோயிலுக்கு போகிற நேரத்தில் கூட நமக்கு வீட்டில் உள்ள சமையல் ஞாபகம் தான் இருக்கும். அப்படி தேடி பார்த்து தேங்காய், வாழைப்பழம், சூடம்லாம் எடுத்து வச்சு கோயிலுக்குள்ளே அந்த அம்மா போகிறாங்க. போகும்போது இந்த சூடத்துக்கும் வாழைப்பழத்துக்கும் தேங்காவுக்குள்ளேயும் ஒரு பட்டிமன்றம் நடக்குது. இந்த தேங்காவை பார்த்து வாழைப்பழம் சொல்லுது, கொஞ்சம் ஓரமாக இருக்கிறியா, மேலே மேலே வந்து விழுற, எரிச்சலை கிளப்புற. உடனே இந்த தேங்காய் சொல்லுது, இந்த பாரு நான் தான் உன்னை விட ரேட்டு கூட, நான் 15 ரூபா, நீ 4 ரூபா, கொஞ்சம் அடக்க ஒடுக்குமாறு. வாழைப்பழம் சொல்லுது, இதை விட காஸ்ட்லியாக இருந்தால் உன்னைய வாங்க மாட்டாங்க, ஆனால் என்னையே கண்டிப்பாக வாங்குவாங்க. இப்படியே சண்டை போடுது. உன்னை வாழைப்பழம் சொல்லுது, நீ இவ்வளோ திமுறாக இருக்க போய் தான் உன் மண்டையை உடைக்கிறாங்க. உன்னை இது சொல்லுது, நீ இவ்வளவு ஆணவமாக இருக்க போய் தான் உன் தோலை உரிக்கிறாங்க. இப்படியே அடிக்குது. கிட்டத்தட்ட கோயில் வாசல் வரைக்கும் வந்துருச்சு. இந்த சூடம் அமைதியாகவே உட்காந்துக்கிட்டே இருக்குது. இந்த மூணையும் அந்த தட்டில் உள்ளே கொடுக்குறாங்க. தேங்காவை உடைச்சிடுறாரு, வாழைப்பழத்தை எடுத்து வச்சிடுறாரு, சூடத்தை சாமிக்கு காமிச்சாச்சு. இப்போ ரிட்டன் இந்த தட்டு வருது, வாழைப்பழத்தை அந்த அம்மா உரிக்கிறாங்க. இப்போ இந்த வாழைப்பழம் சொல்லுது, உண்மையிலேயே நம்ம எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இந்த அம்மா பாரு என் தோலை உரிச்சிருச்சு. தேங்காய் சொல்லுது, என் மண்டையை அந்த பூசாரி வீட்டில் என்ன சண்டை போட்டாரோ படார்னு உடச்சிட்டாரு, இப்படியெல்லாம் கஷ்டம் பாரு. ஆனால் நம்ம கூடையே சூடம்னு ஒருத்தன் வந்தானே, கற்பூரம்னு வந்தானே, அவன் என்ன ஆனா? அவனைத்தான் எரிச்சு போட்டாங்கல்ல, அவன் அப்படியே காத்தோட காத்தா போயிட்டான். இப்போ மெதுவாக தேங்காய் சொன்னது, பரவாயில்ல, என்ன உடைக்கும் போது மக்கள் ஒன்றும் யோசிக்கலை, ஒன்றை உரிக்கும் போது யாரும் வருத்தப்படலை, ஆனால் அந்த கற்பூரம் ஏற்றப்படும் போது அனைவரும் கையெடுத்து வணங்கினார்கள், அதை நீ கவனித்தியா அப்படின்னு கேட்டாங்க. எது ஒன்று அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதோ அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான், மக்கள் வணங்குவார்கள் என்பதுதான் இந்த சின்ன கதையின் மூலமாக வாரியார் சுவாமிகள் நமக்கு சொன்ன ஒரு பெரிய கருத்து. வாரியார் சுவாமிலாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அவருடைய புத்தகங்கள் வாங்கி தரணும், அவ்வளவு நகைச்சுவையும் கருத்துமா இருக்கும். ஒரு பட்டிமன்றம் இல்லைன்னா ஒரு சொற்பொழிவு எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குட்டி கதையில். ஒரு ஊருக்கு இது மாதிரி ஒரு சொற்பொழிவாளர் போயிருக்கிறார் பேசுறது. 2 மணி நேரம் பேசலான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். போய் பார்த்தா ஒரே ஒரு ஆள் ஆடியன்ஸாக உட்காந்துருக்கிறார். இவருக்கு படக்குன்னு ஆயிடுச்சு, என்னப்பா ஒரு ஆள் உட்காந்துருக்க? ஆமாங்க ஐயா பேசுங்க அப்படின்னு இருக்கார். இல்லை தம்பி, நீ எந்திரிச்சு போயிட்டேன்னா நானும் எந்திரிச்சு போயிடுவேன், உன் ஒருத்தனுக்காக நான் என்ன பண்ணுறது? அவன் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப படித்தவர், பெரிய அறிஞர், பெரிய சொற்பொழிவாளர், நான் உங்கள் அளவுக்கு படிக்கலை, உங்கள் அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை, நான் ஒரு குதிரை லாடம் வச்சுருக்கேன் ஐயா, 30 குதிரையை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மத்தியானம் 30 குதிரைக்கு நான் சாப்பாடு எடுத்து வைப்பேன். சில நேரம் ஒரே ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை தானே வந்திருக்குதுன்னு அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டேன், அந்த ஒரு குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவேன். நான் அசந்துட்டார். சார் என்ன புத்திசாலித்தனமாக சொல்கிறப்பா, உட்கார், உன் ஒருத்தனுக்காக நான் பேசுகிறேன்னு 2.25 மணி நேரம் பேசியிருக்கார் ஒரு மனுஷன். அவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். முடிச்சுட்டு, பிடிச்சிருந்ததாப்பா, உன் ஒருத்தனுக்காக 2.25 மணி நேரம் பேசுகிறேன். அவன் எந்திரிச்சு, ஐயா கும்பிடுறேன், உங்கள் அளவுக்கு நான் படித்தவன் இல்லை, உங்கள் அளவுக்கு நான் அறிவாளி இல்லை, நான் 30 குதிரைகளை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், சில நேரம் ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை வந்தால் ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பேனே தவிர 30 குதிரைக்கு உள்ளதையும் திணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறான். என்ன அழகு! நம்ம வாழ்க்கையில் ஏதோ பெரியவங்க தான் மெசேஜ் சொல்லுவாங்கன்னு நினைப்போம், ஆனால் போகிற போக்கில் பார்க்கிற எல்லா மனிதர்களும் நமக்கு ஒரு குரு தான் என்பதை இந்த எளிய மனிதர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார். இந்த பக்தி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அதுவும் அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க,
அம்பாளுடைய இந்த ரத உற்சவத்துக்காக உங்களுடைய பொருள், உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஆழ்மனதில் இருக்கலாம். அதற்கான பதிலாக நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பாகவதத்தில் ஒரு காட்சி வரும். கம்சன் வசுதேவருக்கும் தன்னுடைய தங்கச்சியான தேவகிக்கும் கல்யாணம் பண்ணி தேரை அவரே ஓட்டிட்டு வர்றார். தேர் மேலே தங்கச்சியும் வசுதேவனும் உட்கார்ந்துருக்குறாங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அசரீரி வருது, ஒரு எக்கோ மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. என்ன கம்சா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறியோ? தங்கச்சிக்கு திருமணம் பண்ணிட்டோம், நண்பனையே திருமணம் பண்ணி வச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? ஒன்றும் கவலைப்படாத, உன் தங்கச்சி வயிற்றில் பிறக்கிற 8வது குழந்தை தான் உன்னை கொல்லும், அவன் தான் உன்னுடைய பரம எதிரி அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? நேர தேரை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் விட்டான். தங்கச்சியும் தங்கச்சி கணவரையும் ஜெயிலில் அடைச்சிட்டார், சிறையில் அடைச்சிட்டார். ஒரு குழந்தை பிறகுது, ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு உடனே வர்றாரு. ஒரு ஆண் குழந்தை தலையை பிடிச்சி இப்படி சோகத்தில் அடித்து கொண்டுறார். அடுத்து 2வது குழந்தை, 3வது குழந்தை, 7 ஆண் குழந்தைகளையும் இதே மாதிரி கொண்டுறார். 8வது குழந்தை நள்ளிரவு நேரத்தில் பிறக்கிறது. யாரவன்? கம்சனை அழிக்க வந்த மாய கண்ணன் மகா கிருஷ்ணன் பிறக்கிறான். நல்லது யார்? கிருஷ்ணனுடைய ரசிகர். கிருஷ்ணன் பிறக்கிறான், அந்த கண்ணன் பிறக்கிறான். இப்போ அம்மாவும் அப்பாவும் அழுகிறாங்க, நீயும் இறந்து போயிடுவேன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் இறக்க பிறந்தவன் அல்ல, எல்லோரையும் வாழ வைக்க பிறந்தவன் என்று விஸ்வரூபம் எடுக்கிறான். உன்னை நாங்கள் எப்படி காப்பாற்றுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கூடையில் வச்சு என்னை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறான். இந்த சிறையின் விலங்குகள் எப்போ உடையும்? அதுவாக உடையும் அப்படிங்கிறான். அந்த நள்ளிரவு நேரத்தில் எல்லா காவலர்களும் இந்த பிக் பாஸில் சொல்லுவாங்களே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. விலங்கு அதுவாக உடையுது, கதவு அதுவாக திறக்குது. இந்த வசுதேவர் கண்ணனை அந்த கூடையில் வச்சுட்டு அப்படியே வெளியில் வர்றார். வந்தால் யமுனை நதிக்கரையில் அப்படியே வெள்ளம், மழை பெய்கிறது. ஆதிசேஷன் குடை பிடிச்சிட்டு வர்றார். யமுனை அப்படியே 2ஆ பிரிஞ்சு வழிவிடுது. இவர் அந்த குழந்தையை எடுத்துட்டு ஆயர்பாடிக்கு போய் அங்கே யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவங்களும் எல்லாம் அப்படியே மயக்கம் அடைஞ்ச மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கண்ணனை அங்கே போட்டுட்டு அந்த பெண் குழந்தை இதே கூடையில் வச்சுட்டு திரும்ப வர்றார். யமுனை பழையபடி ஆகுது, எல்லாம் பழசாயிடுது. இப்போ அந்த குழந்தை அழுகுது. அழுக சத்தம் கேட்டவுடனே 8வது குழந்தை பிறந்துருச்சுன்னொடனே கம்சன் வர்றான். பார்க்குறான் பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைய என்னை கொல்ல போகுதுன்னு அப்படி காலை பிடிச்சி அடிக்க போனான் பாருங்க. அப்படியே இந்த குழந்தை விலகி அப்படியே மகா மாயையாக, மகா காளியாக அப்படியே நிற்கிறா. நின்றுட்டு சொல்கிறா, நான் நினச்சா உன்னை இந்த நேரமே கொன்றுப்பேன். ஏன் தெரியுமா உன்னை விட்டு வச்சேன்? நீ என் தலையை பிடிச்சி தூக்கலை, கையை பிடிச்சு தூக்கலை, என் கால்களை பிடித்து தூக்கினாய். கால்களை பற்றியவன் பக்தன் என்கின்ற காரணத்தினால் உன்னையை நான் உயிரோட விட்டுட்டு போகிறேன். ஒரு உண்மையவும் சொல்லிவிட்டு போகிறேன், உன்னை அழிப்பதற்கு எங்கள் அண்ணன் கண்ணன் ஆயர்பாடியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இறந்து போயிடறான். இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்களை பற்றியதற்கு காரணமாகவே அந்த கம்சனை பக்தனாக ஏற்றுக்கொண்டு உயிர் பிச்சை அம்பாள் அளித்திருக்கிறாள் என்றால் நாம் எந்த தப்புமே செய்யலை. சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்போம். அவள் கால்களை நாம் பற்றினால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் அவள் தருவாள் என்று நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. நீங்கள் அவளுக்கு போய் மாலை போடும்போது உங்கள் மனசையும் சேர்த்து அவள் பாதங்களில் போட்டு விடுங்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் அனுபவித்த எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் அவள் அழித்து நல்வாழ்க்கையை தருவாள். அவள் பேரே பூங்காவனத்தம்மாள். எந்த துயரத்திலும் நீங்கள் தேங்காமல் இருப்பதற்கு அந்த பூங்காவனத்தம்மாள் அருள் செய்வாள் என்று எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இப்போ பட்டிமன்றத்தை தொடங்கிடலாம். ஒரு அருமையான தலைப்பு. யாருக்கா தலைப்பு தெரியுமா? நல்ல இளைஞர்களை உருவாக்குவது வீடா நாடா? நல்ல இளைஞர்கள்னால் யாரு? சினிமாவில் பார்க்குறோம்ல, அவங்க தான் நல்ல இளைஞர்கள். ஓப்பன் பண்ணால் லுங்கியை கட்டிட்டு டாஸ்மாக்லேருந்து வெளியில் வருவான், அவனா நல்ல இளைஞன்? விவேகானந்தர் சொல்கிறார், தியாக சிந்தனையும் ஆற்றலும் நிறைந்த 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் இல்லையா? அவர்கள் தான் நல்ல இளைஞர்கள். அது மாதிரியான நல்ல இளைஞர்களை யார் உருவாக்க முடியும்? வீட்டில் இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சி உருவாக்க முடியுமா? இல்லை இது மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், நூலகம், இந்த பொதுமக்கள், கோவில் இதெல்லாம் உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை இங்கே எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். ஏன் நல்ல இளைஞர்கள்னு இவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு நம்முடைய இந்திய நாடு. இன்னைக்கு இந்திய தேசமே இளைஞர்களை நம்பி தான் இருக்குது.
குவைத் மாதிரியான அரபு தேசம் பெட்ரோலிய வளத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பால் வளத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பண வளத்தை கொண்டு ஜெயித்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் தொழில் வளத்தால் முன்னேறி கொண்டிருக்கிறது. ரஷ்யா கூட்டு பண்ணைகளால் முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் மட்டும்தான் இளைஞர்களின் வளர்ச்சியை நம்பி இருக்கிறது என்பதால் நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய சிந்தனைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை நீங்கள் பாராட்டுக்களாக தர வேண்டும். நல்ல தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா இளமை பருவம் அப்படி ஒரு ஆற்றல் மிக்கது. குற்றால ஈஸ்வரன் அவ்வளோ பெரிய கடலை நீந்தியே கடந்த போது அவனுக்கு வயது 11 தான். மாண்டலின் சீனிவாசன் பெரும் புகழை அடைந்த போது அவருக்கு வயது 15 தான். இந்திய அணியில் இடம் பிடித்த போது சச்சினுக்கு வயது வெறும் 16 தான். இன்னைக்கு உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிற குகேஷுக்கு வயது வெறும் 18 தான். கேட்கலப்பா, இந்த லீடு மைக்கெலாம் இல்லையா, இந்த பேட்டரி மைக்கு உயிரை வாங்கணும். பரவாயில்ல, உன் உயிர் போனால் எனக்கு என்ன அப்படின்றீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க போது. அப்போ இந்த இளம் பருவம் என்பது எல்லையற்ற ஆற்றல்கள் உள்ளது. இந்த வயசில் இவங்க நல்லதை கற்றுக்கிட்டாங்கன்னு வைங்க, நல்லது செய்ய ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, நம்ம நாடு எங்கேயோ போய்விடும் என்கின்ற எண்ணத்தால் இந்த இளைஞர்களுக்கான தலைப்பை பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பட்டிமன்றத்தை நம்ம நேரடியாக தொடங்கிடுவோம். இடையில நானும் பேசுவேன். இங்கே பேசுவதற்கு 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். வீடே அப்படின்னு பேசுவதற்கு 3 பேர். அந்த அணியை தொடங்குவதற்கு நம்முடைய ஆசிரியர் தர்மபுரியிலிருந்து சவுந்தரபாண்டியன் அவர்கள், தமிழ் ஆசிரியர். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சாமி பாட்டு பாடினேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணார்ல, அவ்வளோ அழகாக பாடுவார். அவரை நீங்கள் நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க. நம்முடைய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய அணி சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர். டி ராஜேந்தர் மாதிரி அடுக்கு மொழியில் பேசுவார். அவர் பேச பேச நீங்கள் சிரித்து கைத்தட்டுவீங்க. அப்படி ஒரு ஆற்றல் நிறைந்தவர் எங்களுடைய சவுந்தரபாண்டியன் தமிழாசிரியர். தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறார். தருமபுரி யார் பிறந்த ஊர் தெரியுமா? அதியமான் பிறந்த ஊர். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஒரு அற்புதமான மண்ணிலிருந்து எங்களுடைய தமிழாசிரியர் வந்திருக்கிறார். அந்த அணிக்கு அணி சேர்க்க என்னுடைய அன்பு தங்கை திருமதி ஜெயஸ்ரீ MBA பாருங்க, MBA படிச்சுட்டு தமிழ் பேச வந்திருக்கிறாங்க. DD5ல் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக ராமலிங்கம் ஐயா கூட பேசக்கூடியவங்க. சமீபத்தில் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. எந்த நாடுமா? குவைத்து போனீங்களாம்மா? ஏம்மா ஏதோ யாரையோ சொன்ன மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் தானே போனீங்க. ஏதோ பாஸ்போர்ட்டெல்லாம் போலி பாஸ்போர்ட்டில் போன மாதிரி முழிக்கிறீங்க. குவைத்துக்கு இப்போ தான் போன வாரம் போயிட்டு வந்தாங்க. நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர் ஜெயஸ்ரீ அவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அந்த அணியை நிறைவு செய்ய இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து ரொம்ப சிரமத்துக்கிடையில் எங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிற எங்கள் அன்பு சகோதரி வழக்கறிஞர் துளசி அவர்கள். ரொம்ப சிவன் மேலே பக்தி உடையவங்க, நல்லா வழக்காடக்கூடியவர்கள். மேடையிலையும் தான் கோர்ட்லேயும் தான். துளசி அவர்கள் வீடே, இவங்க 3 பேருமே ஒரு பிள்ளைகளை, நல்ல இளைஞர்களை வீடு தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யாரும் நம்ம ஊரில் ஒரு 3 பேர் இங்கிட்டு பேசுனா 3 பேர் ஆப்போசிட்டாக பேசுகிறது தானே நம்ம வழக்கம். அதனால் 3 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பேசுனாலும் நாங்கள் எதிர்த்து தான் பேசுவோன்னு. நாடே அப்படின்னு பேசுவதற்கு என்னுடைய அன்பு தங்கை தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய கரூரை சேர்ந்த நாகபுஷ்பம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். இவங்க நாகபுஷ்பம். ரொம்ப நல்லா பாடியும் பேசவும் கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க இல்லைம்மா? இருக்கீங்களா? 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க. 10-15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. எல்லா பெரிய நடுவர்களோடையும் பேசக்கூடிய திறமை மிக்க பேச்சாளர். அதே அணி சேர்க்க திருமதி நித்யபிரியா அவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. மக்கள் தொலைக்காட்சி நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் அதில் நிறைய நிகழ்ச்சிகளை அவங்க தொகுப்பாளராக இருந்து நடத்துகிறாங்க. நிறைய பட்டிமன்றங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அருமையாக பேசுவாங்க நித்யபிரியா அவர்கள். அந்த அணியை நிறைவு செய்ய திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் கடையத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. கடையம்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கடையம் பாபநாசமா, நெல்லை, இப்போ தென்காசி மாவட்டம். அது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற கடையம். கடையம் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியுமா? மகாகவி பாரதியாருக்கு பொண்ணு கொடுத்த ஊர். செல்லம்மா பாரதி பிறந்த ஊர் கடையம். செல்லம்மா பிறந்த ஊருங்கிறதுனால செல்லம்மா அந்த பிள்ளையை நாங்கள் நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. சமீபத்தில் கல்யாண மாலை நடத்தின திருவாரூரில் நடத்திய ஒரு பட்டிமன்றத்தில் என் அணியில் பேசி எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்ற ஒரு நல்ல பேச்சாளர் ராஜராஜேஸ்வரி. இப்போ நிகழ்ச்சியை நேரடியாக தொடங்கிடலாம். நல்ல இளைஞர்களை உருவாக்குவது வீடே என்று பேச ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் அவர்கள்.
இயற்கையினால் பெற்றெடுக்கப்பட்டு தொல்காப்பினால் தழுவப்பட்டு வள்ளுவனால் வளர்க்கப்பட்டு கம்பனில் ஆழம் கண்டு பாரதியின் தோளில் சோம்பல் முறித்து பாரதிதாசரின் விரலில் விளையாடி அண்ணாவின் அடுக்குமொழியில் நடனமாடி என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சிவம்பட்டி வாழ் மக்களின் நாடி நரம்புகளில் மட்டுமல்ல உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழை முதலில் வணங்குகிறேன். நான் சொல்லல டிஆர் மாதிரியே பேசுவேன். நடுவர் அவர்களே, எங்கள் நடுவர் அவர்கள் பட்டிமன்றம் பேசுகிற டிவியோ சன்னு, தமிழ் தான் அவர்களுக்கு கண்ணு, கிரிக்கெட்னா ரன்னு, எங்க மேடம் பேசினா அந்த பட்டிமன்றம் ஆகும் விண்ணு. எங்க இருந்தே அப்படிலாம் வார்த்தை எடுத்துட்டு வர்றீங்க? நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் வீரத்தை விளைவித்தால் அது உசிலம்பட்டி, ஆன்மீகத்தை விளைவித்தால் அது சிவம்பட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் சிவம்பட்டி வாழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க மேடம் சொன்னாங்க, அம்பிகையே அப்படி பாட்டு பண்ணலீங்களா, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரின்னு பாடிட்டு ஏன் நிறுத்திட்டு தெரியுமா? எங்க மேடமை பார்க்கும்போது அப்படியே அம்பிகையே ஈஸ்வரியே வந்து அமர்ந்தா மாதிரி அந்த ஸ்ட்ரக்கில் நிறுத்திட்டேன் மேடம், அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்க, எங்க மாமியார்ட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்க இசை இல்லையே இசை இல்லையேன்னு கவலைப்பட்டீங்க. இது எங்க பக்கத்து மாவட்டம், எங்களது தாய் மாவட்டம், இது சேய் மாவட்டம். ஏன் தெரியுமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இசையில வைக்கல? ஏனென்றால் நீங்கள் பேசுவதே ஒரு இசை என்பதால் இசை வைக்கவில்லை, அவ்வளவுதான். எத்தனையோ பட்டிமன்றங்கள் நடந்திருந்தாலும் ஐயாக்கு தெரியும், இந்த பட்டிமன்ற நடுவருக்கும் பூங்காவனத்து அம்மனுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்ன தெரியுமா? அவர் பூங்காவனத்து அம்மன், இவர் பேச்சிலே பூங்காற்று, பூங்காற்றும் பூங்காவனமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம் இன்னைக்கு நடக்குதுன்னா அது இந்த பட்டிமன்றத்துடைய சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? ஒரு இளைஞரை சிறந்த இளைஞராக ஆக்குவது வீடா நாடா? அதேதான். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, தொடக்க உரையில பேசுனாங்க, அங்க பாரு ஓரமா தம்பியும் தங்கச்சியும் சேர தூக்கி போடுறாங்க, இங்க பாரு குட்டி தம்பியும் தங்கச்சியும் ஒன்னா உக்காந்துருக்கிறாங்க சொன்னீங்களா இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்வது கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் நீங்க சொல்றீங்க, ஆமா தானே? ஊர் பேர் தெரியாதவர்களை கூட முன்ன பின்ன தெரியாதவர்களை கூட ஏன் அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, அப்படி கூப்பிட்டா தன்னுடைய கூட பிறந்த அண்ணா தம்பி தங்கச்சி அக்கா செய்யக்கூடிய உதவியை அவர்கள் செய்வார்கள் என்பதற்காக அந்த உறவை வச்சு நம்ம கூப்பிடுறோம். உண்மையா இருந்தா ஒரு கை தட்டணும். அதாவதுங்க, உண்மையா இல்லாட்டாலும் கை தட்டுங்க. உண்மைக்கு மட்டும் ஐயா, உண்மையிலேயே ஐயா, நான் ஒரு 6:30 மணிக்கே வந்துட்டேன். ஏன்னா வக்கீல் சொன்னா கரெக்டா வந்தவனல்ல. 6:30 மணிக்கு வந்துட்டேன். இந்த ஊர் மக்களுடைய பண்பாட்டையும் இந்த ஊர் மக்களுடைய அன்பையும் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இடது பக்கமா கை வச்சுங்க, என் இதய துடிப்பே இல்லை. ஏன்? பக்கத்தில் ஒரு மத்தூரில் ஹாஸ்பிட்டலில் போய் என்னையா இதயம் துடிப்பே இல்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட செக் பண்ணா டாக்டர் சொன்னார், உங்க இதயமே உங்ககிட்ட இல்லைன்னாரு. ஏங்கண்ண? ஏன்னா உங்க இதயத்தை சிவம்பட்டிலேயே தொலைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. உங்களுக்காக இதயத்தே கொடுத்த எனக்கு ஒரு கைத்தட்டு தர மாட்டீங்களா? ஆனா போன மாசம் மேட்டுப்பாளையத்திலையும் இப்படித்தானே இதயத்தை தொலைச்சிங்க. நாங்க பேச்சாளர்கள் என்னைக்கும் ஒரே பேச்சு, ஒரே இதயம், ஒரே பேச்சு, ஒரே பேச்சு, ஒரே நாடு. நடுவர்களே, இங்க எதிர்நீரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. எனக்கே பாவமா தான், ரொம்ப பரிதாபமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் தெரியுமா? சிவபெருமான ஜட்ஜா உட்கார வச்சுட்டு தீர்ப்பு யார் பக்கம் தருவாருங்க? முருகர் பக்கமா விநாயகர் பக்கமா? விநாயகர் பக்கம் தான் தருவார். ஏன் அப்படி? ஏன்னு சொல்ற கேளுங்க. அப்பாவை பற்றி பேசி அகிலம் முழுக்க புகழ்பெற்ற நடுவர் எங்க கவிதா மேடம். அவங்க அப்பாவை பத்தி பேசுறத கேட்டா அப்பாவை தப்பா பேசுறவனும் அப்பா தெய்வமா நினைப்பான். அப்பா என்கிற உறவை பற்றி பேசி உறவை அணுவாக ரசிக்க கூடியவரையே நடுவரா வச்சுக்கிட்டு நாடுன்னு தான் தீர்ப்பு வழங்கவான அவங்க நம்பி உக்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. நான் இத்தோட என் பேச்சை நிறைவு பண்ணிட்டு, துளசி மேடம் எனக்கு பணமே தரலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சீட்டில் உக்காந்தா கூட எங்க மேடம் இந்த மைக் மீது சத்தியமா சொல்றேங்க, வீடு பக்கம் தான் தீர்ப்பு தருவாங்க. கண்டிப்பா தருவாங்க. ஏன் நீங்க ஒரு முடிவோட தான் வந்து முடிவோட நடுவர்களே, நீங்க நல்லா பார்க்கணும். தலைப்பு என்னன்னா, ஒரு சிறந்த தலைவரை உருவாக்குவது வீடா நாடா என்று கேட்டால் அது நிச்சயமா நான் நாடுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒருவரை சிறந்த இளைஞராக உருவாக்குவது என்பது தலைப்பு என்கிற காரணத்தினால் ஒரு சிறந்த இளைஞனை உருவாக்குவது நிச்சயமாய் அது வீடாத்தான் இருக்க முடியும் என்பதான் என்னுடைய கருத்து. இங்க சிவம்பட்டியில எத்தனையோ ஒரு 500-600 பேர் உட்காந்துருக்கீங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க,
அப்பா கால் பண்ணுவாரு, அம்மா கால் பண்ணுவாங்க, அக்கா கால் பண்ணுவாங்க, மனைவி கால் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரல, வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு பேரு தாங்க பாசம், அன்பு. லேட் ஆச்சுன்னா போலீஸ் கால் பண்ணுவாரு, உங்க வீட்டுல பாசம் கிடக்குறாரு அப்படின்னு. பாசமும் அன்பும் இருக்குது பாத்தீங்களா? எந்த குடும்பத்தில் பாசமும் அன்பும் பாதுகாப்பும் வழங்கப்படுகிறதோ அவர்கள்தான் சிறந்த இளைஞராக வீட்டில் இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் வீடுதான் ஒரு இளைஞரை, சிறந்த இளைஞரை உருவாக்குது. நடுவர்களே, நல்ல கைத்தட்டி ஆதரவு கொடுக்கலாம். நம்ம வீட்டை பத்தி தான் பேசுறாரு, அவர் வீட்டை பத்தி பேசுறாரு நினைச்சுக்கிட்டீங்க. நடுவர்களே, இதுதான் அழகா ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. 1000 என பலம் அண்ணன் தம்பி சேர்ந்து இருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தும். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. மூச்சு விடாம பாடியிருக்கிறேன். அதுதான் நடுவர்களே அழகா சொல்லக்கூடியது. ஒரு உறவுகள் தான் மனிதனை சொர்க்கத்தை விட ஒரு இன்பமான நிலையை கொண்டு வருங்க. இவ்வளவு ஏங்க நடுவர்களே, நான் கருப்பா இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவேங்க. உண்மையிலேங்கய்யா, நான் கருப்பா இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுவேன். யாருமே பையன் கருப்பா இருக்கிறானே எனக்கு பொண்ணே தரலைங்க. எங்க வைஃப் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சாப்பாடு பந்தியில போட்டாங்க நடுவர்களே. அப்ப கூட நான் கஷ்டப்பட்டேன். சரியா, நான் கருப்பா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னாங்க. எங்க மனைவி சொன்னாங்க, எங்க கருப்பு தாங்க இன்னைக்கு பெஸ்ட் சூப்பர்னாங்க. அப்படியா நதியா, உண்மைதான் சொல்றியா அப்படின்னு. ஆமாங்கண்ணா. அப்ப இலையில வந்து பால்கோவா வச்சாங்க, பக்கத்துல மக்கன் பிடா வச்சாங்க. பால்கோவா வெள்ளையா இருக்கும், மக்கன் பிடா கருப்பா இருக்கும். அந்த பால்கோவா வெள்ளையா இருக்குதுன்னு கூட என் மனைவி அதை தட்டி விட்டுட்டு என் கலர்ல இருக்கக்கூடிய மக்கன் பிடாவை எடுத்து சாப்பிட்டானா அதுதாங்க மனைவி வச்சிருக்கிற பாசம். அன்னைக்கு தாங்க நான் மேடையா ஏறி பேசுறேன்னா அது எங்க மனைவியுடைய காரணம். அதாவது மக்கன் பேடா தான் காரணம். கொஞ்சம் நான் அலர்ட்டா ஆகல, பதில் சொல்ல. மக்கன் விடாம காரணம், அந்த மனைவியும் காரணம். அன்னையில இருந்துங்க என் ரிங்டோன் வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா இருக்கும், என்ன தெரியுமா இருக்கும்? பொஞ்சாதியோ பூந்தோரனோ நானோ ரொம்ப சாதாரணோ, வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வைப்பா, மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாந்தவிப்பா, ஊருக்கவ ராணி போல எனக்கு அவ மண் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியவா யாரும் இல்லை அப்படின்னு என் மனைவிக்காக வச்சுக்கிற ரிங்டோனை தாங்க வச்சிருக்குன்னு சொன்னா, ஒரு இளைஞரை, ஒரு சிறந்த இளைஞரை உருவாக்குவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ அப்பாவோ அம்மா தான் நடுவர்களே. இதை நீங்க அவன் எதிரடி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணு நடுவர்களே, நான் ஒரு 6:30 மணிக்கு வந்தேன்ல, அந்த கூட்டத்தில் தான் இருப்பார்னு நினைக்கிறீங்க. சிவம்பட்டியில படிச்சுட்டு ஒரு பெரிய வேலையில் இருக்கிறதா அங்க நான் உட்காந்து பேசும்போது என்கிட்ட பேசிட்டு இருந்தாருங்க. அவர் கூட்டத்தில் இருக்காரான்னு தெரியல, லைட்டா அஜித் மாதிரியே இருந்தாரு. அவர் ஒரு பெரிய ஜாப்ல இருக்காரு. நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டே இருக்கும்போது 4 டைம் அவருக்கு போன் வந்துச்சுங்க. போன் வரும்போதெல்லாம் ரிங்டோன் என்ன வந்துச்சுன்னா, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு புட்டாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அப்படின்னு ரிங்டோன் வந்துச்சு. நான் கேட்டேன், ஏங்கய்யா இந்த காலத்துல வந்து அழகழகா இப்ப வரக்கூடிய லேட்டஸ்ட் பாட்டு, விடாமுயற்சி பாட்டு, அது மாதிரி ரிங்டோன் வைப்பாங்க, நீங்க என்ன பாட்டியை பற்றி நீங்க ரிங்டோன் வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேங்க. அவர் ஒரு செய்தி சொன்னாருங்க. உண்மையே சொல்லுகிறேன், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் சிவம்பட்டியில் தான் பிறக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படி ஒரு செய்தி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒண்ணு இல்லைங்க சார், நீங்க வீடு தானே பேசுறீங்க. ஆமா, நீங்க கண்டிப்பா இந்த செய்தியை சிவம்பட்டி மக்கள்கிட்ட சொல்லுங்க அவர் சொன்னாரு. அவர் 12வது படிக்கும் போது திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தக்காளி குடியை தூக்கிட்டு அவங்க வீட்டு பக்கம் ஒரு காய்கறமா வந்திருக்காங்க. அவங்க பாட்டி வந்து 1 கிலோ தக்காளி எவ்வளவுப்பா? 10 ரூபான்னு சொன்னாங்க. அந்த பாட்டி 1 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்கு 1/2 மணி நேரம் பேசி சிவம்பட்டியில் நடந்ததுமா, சிவம்பட்டியில் நடந்தது 9 ரூபான்னு வாங்கினாங்க. கடுமையான வெயில், சரியான வெயில். அந்த வெயில் அந்த காய்கறம்மா வந்து வேத்து விழுங்கின உடனே அந்த பாட்டி உள்ள ஓடி போய் ஒரு சொம்பு நிறைய மோர் குடிச்சாங்க.
அவர் ரெண்டுத்தையும் பார்த்தாராம். அந்த காய்க்கார அம்மா கிளம்பிட்ட பின்னாடி அவங்க அம்மா கிட்ட போய் அவர் கேட்டாரா, ஏ பாட்டி தக்காளி வாங்குறதுக்கு அரை மணி நேரம் பேசி ₹1 மிச்சப்படுத்தின, இப்போ ₹5 இருக்கக்கூடிய மோரை ஃப்ரீயா கொடுத்துட்டியே, இது எப்படி பாட்டி உன்னை புரிஞ்சுக்கவே முடியலன்னு கேட்டாரா. அதுக்கு அந்த சிவம்பட்டியில வாழ்ற பாட்டி சொன்னாங்களா, அட போடா மடையா, டேய் ஒரு பொருளை சிக்கனமா வாங்குறது நம்ம சிக்கனத்தை குறிக்கும், பேரம் பேசி வாங்குறது நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு குறிக்கும். வேத்து ஒழுக தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ₹5 இருக்கக்கூடிய மோரை கொடுக்கிறது நம்ம பண்பாட்டை வளர்க்கண்டா அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. பண்பாட்டை வளர்க்கண்டாங்க. ஒரு இளைஞன் எப்ப தெரியுமா சிறந்த இளைஞனாக உருவாக முடியும்? அவனுக்கு தேவையான அன்பு பாசம் வரும், அவனுக்கு தேவையான பண்பாட்டை நம்ம கற்றுத்தர வேண்டும். அப்படி பண்பாட்டையும் அன்பையும் பாசத்தையும் கற்றுத்தரக்கூடியது இல்லம் தான். அந்த இல்லம் தான் இளைஞரை சிறந்த இளைஞனாக. பாட்டி இந்த கூட்டத்தில் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் சவுந்தரராஜனுடைய பொன்னாடை அவருக்கு போர்த்தப்படும். கண்டிப்பா நீங்க தானே பாட்டி, தாத்தா கிடையாது. இல்ல அவங்களுடைய மனைவியா நினைச்சேன். உண்மையிலேயே மேடம், ஐயா நீங்க கிருஷ்ணரை பத்தி எழுதுங்க கை தட்டு. நடுவர் அவர்களே, நீங்க கிருஷ்ணரை பத்தி பேசுறீங்கல்ல, அவர் எழுந்து நின்று கை தட்டினார் பாத்தீங்களா? அவர் மண்ணில் நின்று கை தட்டவில்லை, எங்கள் மனதில் நின்று கை தட்டினார். பரவாயில்லைங்க, போதுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. வயசு 60 ஐயா, உங்களுக்கு 55 மகிழ்ச்சி. நடுவர் நன்றிங்க. நான் பேசும்போது கை தட்டிட்டே இருக்கேன், நான் பேசும்போது மட்டும் சரிங்க, பரவாயில்ல. நன்றிங்க. நடுவர்களே, இப்படி சொல்லி நான் 2 செய்திகளை சொல்லி நிறைவு பண்ணிருக்கேன். நன்றிங்க. நடுவர் அவர்களே, இப்போ நான் எல்லாரும் உங்களை பத்தி கேக்குறேங்க. நாடு ஒருத்தரை கைவிட்டுரும், ஆனா குடும்பம் ஒருத்தரை கைவிடாது. இன்னைக்கு இந்த லைட் போட்டுங்க, இந்த லைட் போட்டதுனாலதான் நாங்க பளிச்சுன்னு தெரியும். இந்த லைட் வெளிச்சத்தினாலதான் நீங்க எல்லாருமே எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்க தெரியுங்க. அதான் சொல்ல வரேன். இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? எடிசன். லைட்டை கண்டுபிடிச்சது எடிசனுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வெளிநாட்டு அறிஞர் எடிசன் தெரியுங்க. எடிசன் எந்த விதமான திறமையும் அற்றவர் என்று நாடு அவரை கைவிட்டது. உங்க பையனால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கைவிட்டப்பட்ட எடிசனை அழைத்து சென்று தன் தாய், என் மகனால் தான் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் வரும் என்று காட்டினார். பார்த்தீங்களா? அதுதான் நாடு கைவிட்டவனையும் வீடு கைவிடாது. நீங்களா நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது ஒரு எலெக்ஷன்ல கூட நிப்போம், நம்ம ஜெயிக்கிறவங்க பக்கம் வீட்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனா தோத்து போய் வீட்டு போய் பாருங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, அவங்க சொந்த பந்தம் இருக்கும். பரவாயில்லப்பா, அடுத்த டைம் ஜெயிச்சுக்கலாம், பரவாயில்லப்பா ஃபெயில் ஆயிட்ட, அடுத்த டைம் நீ ஜெயிச்சு எழுதி வின் பண்ணிடலாம். வெற்றி வருகிற பொழுது தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டு இந்த நாடு கொண்டாடும். தோல்வி வந்து விட்டால் கண்டுகொள்ளாமல் போகும். ஆனால் தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் வீடுதான் நம்மை அனைவரையும் தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுங்க. அதுதாங்க வீட்டினுடைய பெருமை. அதை புரியாதவங்க பேச வந்திருக்கீங்க. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் 4 சொன்னதே அதை நான் அறிவேனே, அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே, அரரிராரோ அரரிராரோ என்று அம்மாக்கள் தான் நம்மை காப்பாற்றுகிறார்கள். நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்க எல்லாருமே குழந்தைகள் நிறைய இருக்கீங்க. எந்த ஒரு மனிதனுக்கு அன்பும் பாசமும் தொடர்ச்சியாக பண்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக ஒரு இடம் திகழ்கிறதோ அங்கு ஒரு நல்ல இளைஞன் உருவாகிறாங்க. அந்த அடிப்படையில நீங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. நீங்க குழந்தைகளை கொஞ்சறீங்க பாத்தீங்களா, அன்பா கொஞ்சறீங்க பாத்தீங்களா, பாசமா கொஞ்சறீங்க பாத்தீங்களா? அந்த பாசம் அன்புதான் அவனை சிறந்த இளைஞனாக உருவாக்கி இந்த நாட்டுக்கு அனுப்புறதுங்க. நீங்க அப்பா அம்மால எப்படிங்க கொஞ்சறீங்க? அன்பே அமுதமே அழகே அறிவே அச்சாணியே ஆக்கமே ஆறுவீரே ஆணிவேரே ஆற்றலே இன்பமே இனிப்பே இனிமையே இனியவளே இன்னமதே இலக்கணமே ஈட்டி முனையே ஈகையே ஈரமே உண்மையே உயிரே உணர்வே ஒரு துடிப்பே உலகமே ஊக்கமே ஊஞ்சலே எளிமையே ஏணிப்படியே ஏற்றமே ஒளியே ஓவியமே கல்வியே கவிதையே கலையே நாளமே நாளமே தங்கமே தரணியே மணியே மணி மகுடுமே என் மகனே என் மகளே என்று கொஞ்சம் பார்த்தீங்களா? அந்த கொஞ்சுகிற அன்பு பாசம் தான் ஒரு மனிதனை சிறந்த இளைஞனா ஆக்குகிறது என்பதை சொல்லி நீங்க எல்லாரும் எல்லாம் பேசுறாங்க. அவங்க திருவள்ளுவரை போற்றுகிறோம்.
வாசுகி அம்மாவை மறந்து விடுகிறோம். பாரதியை போற்றுகிறோம், செல்லம்மாவை மறந்து விடுகிறோம். காமராசரை போற்றுகிறோம், சிவகாமி தாயை மறந்து விடுகிறோம். அப்துல் கலாம் ஐயாவை போற்றுகிறோம், அவருடைய சகோதரியாரை மறந்து விடுகிறோம். ஏங்க கவிதா மேடமை போற்றுகிறோம், அண்ணன் ஜவஹரை மறந்து விடுகிறோமே. இது போல்தான். ஆகவே என்றைக்குமே ஒரு வீடு தான். நான் இங்க சொல்றேங்க, மேடம் கூட வர்றாங்களா 12 வெடிகாலம் 6 மணி வரைக்கும் ஒரு 7 மணி சொன்ன டைம் ராஜபாளையத்துக்கு 5:30 நான் வருவேன் மாமான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 6 மணி ஆச்சுன்னா அவர் கை கால் துடிக்குங்க. ஒரு 8 மணி ஆச்சு வரலாம் இதயம் துடிக்குங்க. அந்த இதய துடிப்பல்ல உங்களை உலகமே போற்றக்கூடிய ஒரு பெண்ணாக ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உங்கள் வீடுதான் காரணம் என்பதை நீங்கள் உண்மையதான் எப்பயுமே பேசுவீங்க. அது சிவம்பட்டியில் நீங்கள் உண்மையதான் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு நன்றி கூறுவதற்கு முடியால் பல இடங்களில் பேசிவிட்டு என் இடத்தை மட்டும்தான் விட்டு செல்வேன். இந்த சிவம்பட்டியில் மட்டும்தான் என் இதயத்தையே விட்டு செல்கிறேன். நல்ல வாய்ப்பு நன்றி, வணக்கம். வணக்கம். எப்பயுமே ஒரு பட்டிமன்றத்தில் அணியை தொடங்கி பேசுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப லாபகமாக ரொம்ப இலகுவாக இந்த மேடையை தன்வசப்படுத்தி இருக்கிற சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு போட்டி நடக்குது, ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு தேர்வு நடக்குதுன்னா ஜெயிச்சவனை மட்டும்தான் அந்த உலகம் கொண்டாடும் இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறவங்கெல்லாம் யார்? குற்றால ஈஸ்வரன் ஜெயிச்சவன், குகேஷ் ஜெயிச்சவர், ஜெயிச்சவங்கள தான் அந்த உலகம் பார்க்கும். அதே போட்டியில் தோத்தவங்க இருப்பாங்கல்ல, தோற்று போனவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள யார் பார்ப்பாங்க? வீடு மட்டும்தான் பார்க்கும். அப்பா இருக்கேன்டா உனக்கு, அம்மா இருக்கேன்டா, இந்த போட்டியில் தோத்தா அடுத்த போட்டியில் ஜெயிச்சுக்கலாம், வா தங்கம்னு கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த குடும்பம் தான் பிள்ளைகளை உருவாக்குகிறது என்று ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. எதிரணியை பயங்கரமாக ஒம்பு இழுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க, பரிதாபமாக இருக்கிறாங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு ரொம்ப உரண்டை இழுத்துருக்கிறார். வீடு நல்ல இளைஞர்களை உருவாக்கி இருந்தால் இந்த இளைஞர்கள் எங்கேருந்து வந்தாங்க, இவங்க ஏன் இப்படி ஆனாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை வைத்திருக்கிறார்கள். வீட்டில் இன்றைக்கி எத்தனை பேர் பிள்ளைங்களை கண்டிக்கிறோம் சொல்லுங்கள்? நாம் வளர்ந்ததுக்கு நம்ம பிள்ளைங்க வளர்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம அம்மா அப்பா ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே கேட்டோம். நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்களா? 4 வயசு பையன் கேட்க மாட்டேங்கிறான், உன் ஜோலியை பாரு அப்படிங்கிறான். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறான். பெற்றோரை பார்த்து பயந்த கடைசி தலைமுறையும் நாம தான். பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிற முதல் தலைமுறையும் நம்ம தான். இன்னைக்கு பிள்ளைகளுடைய ரேஞ்சு எங்கேயோ போகுது. லேப்டாப்பை அழகாக மடித்து வைக்கிறான், படுத்திருந்த போர்வை அப்படியே கிடக்குது. மொபைலை க்ளீன் பண்ணிடுறான், யாருக்கிட்ட பேசினான்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி க்ளீன் பண்ணிடுறான். கிளியர் சாட் போயிடுது. சாப்பிட்ட தட்டை க்ளீன் பண்ண தெரியல. வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பா கிட்ட 5 நிமிடம் உட்கார்ந்து பேசுவதற்கு இந்த தலைமுறைக்கு நேரம் இல்லையே, இவங்களை எப்படி நீங்கள் வீட்டில் உருவாக்குறீங்கன்னு கேட்கலாம்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டார்கள். அனுபவம் வேணும் சார். அனுபவத்தை தவிர இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசிரியர் யாரும் கிடையாது. சமுதாயத்தில் விட்டு பார்க்கணும் அவனை. நீங்கள் வீட்டில் செல்லங்கொஞ்சி பொத்தி பொத்தி வளர்க்கிற பிள்ளை இந்த சமூகத்தில் எப்படி வருதுன்னு பார்த்தா தான் அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானான்னு பார்க்க முடியும். ஒரு மீன் தொட்டிக்குள்ளேயே வளர்ந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் நீந்தும்? ஒரு கடலுக்குள்ளே நீந்தினா தான் திமிங்கலத்தை தாண்டி, சூறாவளியை தாண்டி, புயலை தாண்டி அது சர்வைவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா எங்கள் ஜெயஸ்ரீ அவர்கள் வர வேண்டும். சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளிலும் பேச அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கம். அப்ப பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களாம் உங்களுக்கு எதிரிகளாமா? அதன முன்னால் உட்கார்ந்துருக்கிற தமிழ் சொந்தங்கள்னா பின்னால் உட்கார்ந்துருக்கிற தமிழ் எதிரிகள். என் முன்னால் அமர்ந்திருக்கிற தமிழ் சொந்தங்கள் ஐயா எல்லாம் சேர்த்துதாயா? சூப்பர், கை தட்டுங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின அக்கா ரொம்ப அழகா பேசினாங்க, அற்புதமா பேசினாங்க, ஆணித்தனமா பேசினாங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், கொஞ்சம் உண்மையும் சேர்த்து பேசி இருக்கலாம்ல. அது அவங்களுக்கு தெரியாதுல்லம்மா. உண்மை பேச தெரிஞ்சா தான் பேசியிருப்பாங்கல்ல. முழு பூசணிக்காய சாப்பாடுல மறைக்கிற கதையை கூட நம்பலாம் நடுவர் அவர்களே. ஆனா சுண்டு வரல்ல கும்கி யானையவே மறைக்கலாங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க பாத்தீங்களா? சுண்டு விரல்ல கும்கி யானைய மறைக்கிறாங்க. அப்ப கொம்பன மோதிர விரல்ல மறைச்சிருவாங்களா? அவங்க செஞ்சாலும் செய்வாங்க. அடுத்து வரவங்க அவ்வளவு ஒரு திறமைசாலி, அடுத்து வரவங்க அதை செய்வாங்க பாருங்க. இந்த நித்ய பிரியாங்கிற பிள்ளையா
நடுவர்களே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. 2 ரூபாய் பொருளை போய் கடையில 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 பைசாவை வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற கணக்க சமூகத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. 2 ரூபாய் பொருளை 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 பைசாவை வீட்டுக்கு கொண்டு வான்னு தான் உங்களுடைய நாடு சொல்லி கொடுக்கிறது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த பொருள் 1 ரூபாய்க்கு கிடைக்கும். மீதி கிடைக்கிற 1 ரூபாயை உண்டியலில் உன் வாழ்க்கைக்கு சேர்த்து வைங்கிற வீட்டு தாங்க சொல்லி கொடுக்கும். சபாஸ் சபாஸ். சிறு சேமிப்பு தான். 2 ரூபாய்க்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். அது அந்த அக்கா தான் சொல்லணும். 2 ரூபாயை கொடுத்தா பிச்சைக்காரன் தூக்கி நம்ம மூஞ்சில எரிஞ்சிட்டு போறான், போய் தொலை அப்படின்னு. அவ்வளவு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. ஒரு உண்டியலை முதல்ல குழந்தைக்கு வாங்கி கொடுத்து நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு சேர்த்து வைக்கிறங்கிற சேமிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுப்பது ஒரு குடும்பமா வீடா தானே இருக்கு. அவங்க சொன்னாங்க பசங்களுக்கெல்லாம் வீட்டுல பாசம் கிடைக்குது ஆனா பயம் இல்லையேன்னாங்க. ஒருவேளை அப்படி உண்மையா கூட இருக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா குழந்தைகளுக்கு மரியாதைங்கிற விஷயத்தை வீடு தானே சார் முதல்ல சொல்லி கொடுக்குது. பயத்தை விட மரியாதை முக்கியம். நான் உண்மையாக இருக்கிற பொழுது என் மனசாட்சியை தவிர வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விஷயத்தை வீடு சொல்லி கொடுக்குதுங்க. ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவான்னு சொல்லுகிற அம்மாவின் வார்த்தை அந்த இளைஞனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த படம் பேரே களவாணி. ஆடி போய் ஆவணி வந்தா புள்ள நல்லா வரும், ஆனா அது களவாணி. ஆனா அது களவாணி பையனாவே இருந்தா கூட அவன் நல்லவனா வருவான்னு ஒரு தாய் தான் நம்ப முடியும்னா அந்த நம்பிக்கையை கொடுப்பது ஒரு வீடாகத்தானே நடுவர் அவர்களே இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்க வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருக்கீங்க, மத்த நேரம் எல்லாம் ஸ்கூல்ல இருக்கீங்க, காலேஜ்ல இருக்கீங்க, சமூகத்துல இருக்கீங்க, நாட்டுல இருக்கீங்கன்னு லிஸ்ட் போட்டாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஸ்கூல்ல போய் குழந்தை ரொம்ப நேரம் இருக்கணும்னா முதல்ல ஒரு தாய் ஒரு குழந்தைய பெக்கணும். ஆமா, ஆரோக்கியமா அந்த குழந்தைய வளர்க்கணும். நல்ல ஸ்கூல்ல தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சோறு வைக்கணும். அவங்க கேட்கிற ஃபீஸ் ஸ்கூல்ல கட்டணும். ஒரு ஆட்டோக்காரரை பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல அட்மிஷனே கிடைக்கும். அந்த குழந்தை கிளாஸ் ரூம்லயே போய் உட்கார முடியும். இவங்க எல்லா பிள்ளைக்கும் ஓசியில சொல்லி தருவாங்க, சொல்லி கொடுப்பாங்கல்ல. அந்த குழந்தை பள்ளியில போய் சேர்ந்து படிக்கணுங்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் உழைப்பும் வீட்டிலிருந்து தான் வருதுன்னு நாங்க சொல்றோம். அந்த அக்கா என்னன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து விட்டுருங்க, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. நீங்க சமூகத்துல வந்து பாருங்க, அங்கதான் அனுபவம் கிடைக்கும். நாங்க அனுபவத்துல 2 இருக்கு. நல்ல அனுபவங்களும் உண்டு, கெட்ட அனுபவங்களும் உண்டு. பார்க்கிறதுல எல்லாவற்றிலும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. கெட்டதை எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிற்கு நல்லதோடு வாங்குற விஷயத்தை வீடு சொல்லி கொடுக்குங்க, நாடு சொல்லி கொடுக்குமா? அருமையா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். என்ன ஒரு நல்ல கருத்து. வீட்ல குழந்தைகள் முன்னாடி இதை பேசலாம், இதை பேசக்கூடாதுங்கிற விஷயம் வீட்ல இருக்குங்க. ஒரு இளைஞன் முன்னாடி இதை பேசலாம், பேசக்கூடாது என்பது உங்கள் நாட்டில் இருக்கிறதா? இந்த படத்தை பார்க்கலாம், பார்க்க கூடாது என்கிற கருத்து வீட்டில் இருக்கு. உங்கள் நாட்டில் சினிமா தியேட்டர்ல அது இருக்கா? அப்பா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பார்க்க பயப்படுகிற பிள்ளை அந்த இடத்துல பயப்படுறது இல்லைன்னா நீங்க பயம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அர்த்தம் இல்லாமல்? ஒரு பாட்டு ரொம்ப அழகா சொல்லுச்சு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். 2ம் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்னு சொன்னாங்கன்னா அன்பையும் அறிவையும் கொடுப்பது வீடு தானங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வார்த்தையை சொன்னார், என்னுடைய நல்ல குணங்களுக்கு என் தாய்க்கு நான் கடன் பட்டவன்னு சொன்னாருன்னு சொன்னா. இன்றைக்கும் நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை ரொம்ப நல்லா வளருதுன்னா அவங்க வீட்டில் அந்த குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்கன்னு வீட்டை தான் சொல்கிறார்களே தவிர யாரும் நாட்டில் இந்த குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டதில்லை. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே வச்சு பார்க்குறோம், இந்த பிள்ளைகளை சொல்கிறோம், இந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க, அப்படி தானே சொல்லுவோம். இந்த சிவங்கோயில்காரங்க நல்லா வளர்த்தாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேரும் பெருமையும் பெற்றவர்களுக்கு தானே கிடைக்கிறது. கைத்தட்டுங்கப்பா. ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க உங்கள் ஊருக்காரங்க? அவங்க வந்து சொன்னாங்க, சமூகத்துல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா தண்ணி கேட்டா கூட கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, ஏதாவது உதவி செய்யறாங்களான்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாங்க. அது விளையாட்டு வயசுங்க, அதனால அந்த குழந்தைகள் அப்படி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 20-22 வயசுல வேலைக்கு போன அந்த பையன் முதல் மாசம் சம்பளம் வாங்கி
கூலி வேலை செய்து என்னை படிக்க வைத்த அப்பாவையும் அம்மாவையும் விமானத்துல பறக்க வைக்கணும்னு கூட்டிட்டு போகிற எத்தனை இளைஞர்கள் இந்த மண்ணுல இருக்கிறாங்க. ஏங்க உங்க கண்ணுக்கு நல்லவங்க எல்லாம் தெரியவே ஏமா மாட்டாங்க? இவங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, மோசமானவங்களா தெரியுறாங்க. நல்ல சமூகத்துல நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு ரெண்டு சொல்லலாங்க. ஆனா வீட்ல நல்ல அம்மா நல்ல அப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அம்மா அப்பானாலே அவங்க நல்லவங்களா இருப்பாங்கிறது தானே ரொம்ப அழகான விஷயம். நடுவர் அவர்களே, வீடு வளர்க்கும், நாடு வரவேற்கும். வீடு வெற்றிக்கு வழிகாட்டும், நாடு வெற்றியை கொண்டாடும். வீடு கை தூக்கி விடும், நாடு கை தட்டும். கை தட்டியவர்களை கூட மறந்து விடலாம், கை தூக்கி விட்டவர்களை ஒருபொழுதும் மறக்க கூடாதுங்கிறது தான் தர்மம்னா. வீடு தானே நடுவரவர்களை காரணமா இருக்கு வளர்றதுக்கு. வீட்டில் தான் அன்பு, பண்பு, பாசம், சகிப்புத்தன்மை எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு வரோம். நாட்டுல உட்கார வச்சு எப்படி அன்பா இருக்கணும்னு யாரும் கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்க, முடியாது. அக்கா தம்பி தங்கையோடு இருக்கிற பொழுதுதான் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கத்துக்கிறோம். சமூகத்துல அதை யாரும் விட்டு கொடுக்கறதெல்லாம் கத்து கொடுத்து கிளாஸ் எடுக்கிறது இல்லையே தான் கேட்கிறேன். ஒரு குழந்தை கருவுல இருக்கிற பொழுதே தாய் பேசுறது, தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தையால் உணர முடியும்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. இதேதான் நடந்தது. ஒரு தாயின் வயிற்றிலே இருக்கிற பொழுது எப்படி சக்கர வியூகத்துக்குள்ள போனோம்ங்கிறத தெரிஞ்ச அபிமன்யு தான் ஒரு போரில் அதை செய்தான் என்று சொன்னால், ஒரு குழந்தை கற்பது என்பது கருவில் இருந்து ஆரம்பிக்கிறது. அவன் நாட்டில் நடக்க ஆரம்பித்த பிறகு ஆரம்பிக்கலங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாட்டுல எதுக்குமே ஃபில்டர் கிடையாது நடுவர்களே. ஃபில்டர் போட்டு எதையுமே இது சரி இது தவறுன்னு பார்க்கிற பார்வை சென்சாரும் கிடையாது. ஆனால் வீட்டில் அது அத்தனையும் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவா அப்பாவும், முதல் ஆசிரியராக அம்மாவும் தான் இருக்கிறார்களே தவிர நாடு முதல்ல அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு அம்மா நினைச்சாங்கன்னா ஒரு நாடோ ஒரு ஆசிரியரோ கொடுக்கிற அறிவை கொடுத்து விட முடியும். ஆனால் ஒரு நாடே எழுந்து நின்றால் கூட ஒரு அன்னை கொடுக்கிற அன்பை கொடுக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனம்னா. அந்த அம்மாவினுடைய அன்புக்கு முன்னாலும் அவர் கொடுக்கிற அரவணைப்பின் முன்னாலும் உங்கள் நாடு எதை கொடுக்க முடியும்னு தான் கேட்கிறோம். நாடை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். நாங்களும் நல்ல குடிமகள்கள் தான், எங்களுக்கு அதை பற்றிய பெருமை இருக்கிறது. இல்ல நல்ல குடிமகன்கள் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நல்ல குடிமகன்களை. எங்களுக்கும் நாட்டை பற்றிய பெருமை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டையே எங்களுக்கு அறிமுகம் செய்கிற வீட்டை எங்களால் மறக்க முடியாது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். அவங்க சொன்னாங்க எல்லாத்தையுமே நாங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறோங்க, காலேஜ்ல சொல்லி கொடுக்குறோங்கன்னு அந்த ஆசிரியர் அவ்வளோ பெருமையா பேசினாங்களே. அதுக்கப்புறம் எதுக்குமா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எங்களை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க? திட்டுறதுக்குன்னா பேரண்ட்ஸை கூப்பிட வேண்டியது, துட்டு வாங்குறதுக்கும் பேரண்ட்ஸை கூப்பிட வேண்டியது, ஜெயிச்சா மட்டும் எங்க பள்ளிக்கூடம்னு சொல்லிக்கிற வேண்டியது. எதுக்கு எங்களை தோத்து போனா உங்க பிள்ளைய பாருங்க அப்படிங்கிறது. ஏண்டா பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தோன்னு நினைக்கிற மாதிரி இது தப்பு அது தப்பு, இது குத்தம் அது குத்தம், இது சரியில்லை அது சரியில்லை ஏன் எங்க கிட்ட சொல்றீங்க? வீட்டுல கொஞ்சம் பாருங்க, அவன் படிக்கிறானான்னு பாருங்க, அவன் சண்டை போட்டுக்கிறான், வீட்டுல கொஞ்சம் சொல்லி அனுப்புங்கன்னு. வீட்டில் செய்யுங்க வீட்டுல செய்யுங்க தாங்க நாட்டிலே சொல்லி கொடுக்குறீங்க உங்க ஸ்கூல்லையேன்னா. அப்புறம் வீட்டை விட்டுட்டு நாங்க வேற என்ன பேச முடியும்? நடுவர் அவர்களை ஒரு வரியை சொல்லுவாங்க, ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி மேலானது என்று சொல்வார்கள். ஏற்றப்பட்ட விளக்காக நாடு இருக்கிறது, ஏற்றி வைத்த தீக்குச்சியாக வீடு வளர்த்த பிள்ளைகள் இருக்கிறார்கள்னா வீட்டிற்கும் அந்த சிறப்பு இருக்கா இல்லையா? குகேஷ் அவர்களை பத்தி இன்னைக்கு நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா குகேஷினுடைய அப்பா செய்த தியாகம், அந்த பிள்ளையின் பின்னால் தன்னுடைய துறையை தவிர என்னுடைய பிள்ளை வளர்வதுதான் எனக்கு முக்கியம்னு நினைத்த அந்த அப்பா இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். அப்படி அடையாளம் தெரியாத எத்தனையோ அப்பாக்கள் என் பிள்ளையினுடைய வெற்றிதான் என்னுடைய கனவு என்று உழைத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த தியாகத்தை ஒரு வீடு செய்யும், அதை நாடு செய்யுமா என்கிற கேள்வியோடு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகு. அப்படியே ஒரு டிவியில் எப்படி தொகுப்பாளர் அழகழகா அடுக்கி வைப்பாங்க, அது மாதிரி மல்லிகை பூவை தொடுத்தது போல ஒரு அழகான பேச்சை இங்கே முடித்து அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பு தங்கை ஜெயஸ்ரீ அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு பாராட்ட கொடுக்கலாம். ஒரு கவிதை மாதிரி பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீடு கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீடு கொடுக்குற உற்சாகம், வீடு கொடுக்குற உணவு இந்த நாடு கொடுக்குமா? ஏன் எங்கே போனாலும் வீட்டு சாப்பாடு கிடைக்குமா வீட்டு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறோம்.
இவ்வளோ ஹோட்டல் இருக்குல்ல, 2 வேளைக்கு மேலே சாப்பிட முடியுதாயா? என்ன காரணம்? அவ்வளோ ரூபா வாங்கிட்டு கூட நம்ம வயிற்றுக்கு சேராத உணவு தான் அங்கே கிடைக்கிறது. ஆனால் வீட்டில் பழைய சோறை எடுத்து அம்மா ஊட்டி விட்டா கூட அது நம்ம உடம்புக்கு அமிர்தமாக இருக்கிறது என்றால் வீடு தானங்க உணவு, வீடு தானங்க நல்ல பழக்க வழக்கம். வீட்டில் யாராவது கெட்ட வார்த்தை பேசுவாங்களா பிள்ளைகளுக்கு முன்னாடி? பஸ் ஸ்டாண்டில் போய் நிப்பாட்டுங்க பிள்ளைகளை, 10 நாள் நிப்பாட்டுங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தையை கற்றுட்டு வருவான். இப்போ இந்த சமூகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? வீடு கற்றுத்தருவதை ஒரு நாளும் நாடு கற்றுத்தர முடியாது என்று அருமையாக பேசின ஜெயஸ்ரீ அவர்களுக்கு இன்னும் பலத்த கைதட்டல்களை தந்து, சென்னையிலேருந்து வந்து ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு சென்னையிலேருந்தே நாங்கள் ஆளை கூட்டு வருவோம். நித்ய பிரியா அவர்கள், இவங்க மக்கள் தொலைக்காட்சியினுடைய தொகுப்பாளர். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழன்னையை முதலில் வணங்கி, வருகை தந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் சபையின் பாங்கறிந்து பேச வந்திருக்கக்கூடிய சக பேச்சாளர்கள் அத்துணை பேருக்கும் மிக கனிவான வணக்கங்கள். எல்லாம் ஒரு பணிவு. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. நல்ல தலைமுறையை, நல்ல இளைஞர்களை உருவாக்குவது வீடா இல்லை நாடா அப்படின்ற தலைப்புல நாங்கள் நாடே அப்படின்னு பேச வந்திருக்கிறோம். அப்படியா? அதுல எனக்கு முன்பாக பேசின 2 பேரும் ரொம்ப அற்புதமா பேசினாங்க. வேற என்ன? அதுல சவுந்தரபாண்டியன் சார் பேசும்பொழுது எனக்கு ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பழைய காலத்துல திருவிளையாடல்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து நாகேஷும் சிவபெருமானும் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நாகேஷும் சிவபெருமானும் இல்ல, நாகேஷும் சிவாஜி கணேசனும் பேசுவாங்க. எவ்வளவு ஆழ்ந்து கவனிச்சிருக்காங்க பாருங்க படத்தை. சிவாஜி கணேசன் அதுல வந்து சிவபெருமானா வருவார். அப்ப இவரை தருமின்னு சொல்லுங்க. தருமியும் சிவனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்பொழுது தருணி அவர்கள் சொல்லுவாரு, பாட்டு பாடி பெயர் வாங்குபவர்கள் சில பேர், குற்றம் கண்டுபிடித்து பெயர் வாங்குபவர்கள் சில பேர்னு. ஆனா நம்ம சவுந்தரபாண்டியன் சாரை பார்க்கும்பொழுது இவர் பாட்டும் பாடுறாரு, குற்றமும் கண்டுபிடிக்கிறாரு, சைட் பை சைடு பஞ்சு டைலாக்கும் பேசுறாரு, அடுக்கு மொழியும் சொல்றாரு, சகலகலா நாயகனா இருக்கிறார். சகலகலா நாயகன் மக்கன் பேடா. ஆமா, பேசுறது முழுக்க மோரு, பால்கோவா, மக்கன் பேடா. இதுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சம்பந்தம் தான் தெரியல. பசிக்குது போல இருக்கு. எல்லாம் சாப்பாட்டு ராமனா இருக்காங்கன்னு சொல்ல. சுகர் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன நேரமும் அந்த இனிப்பு மேலதான் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். இங்க இருக்கக்கூடியவர்களை பாருங்கள். சுகர் மாத்திரை போட்டீங்களா? சுகர் மாத்திரை போட்டீங்களாப்பா? சரி, ரைட், போட்டார். இங்க இருக்கிறவங்கள பாருங்க, நம்ம எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு தானே கூப்பிடுறோம். இங்க இருக்கிறவங்க நம்ம வீடு உறவு முறையை வச்சு தானே கூப்பிடுறோம். சொந்த கருவறையில கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட 10-15 வயசு வரைக்கும் தாங்க அண்ணன் தம்பி. அதுக்கு மேல பங்காளியா மாறிடுவான். ஆனா நம்ம நாட்டுல நம்மளுடைய நண்பனை நம்ம எப்படின்னு கூப்பிடுறோம்? மாமா, மச்சான், பங்கு, சகல பங்காளின்னு உரிமையோடு அழைக்கிறோம்னு சொன்னா, வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட வருவது நாடுங்க. நட்பு. நட்பு வீட்டுல கிடைக்குமா? நாட்டுல தான் கிடைக்குங்க. பாருங்க எப்படி நண்பர்கள் உட்கார்ந்துருக்குறாங்கன்னு. நல்லா கைதட்டுங்க ஐயா. என்னையா நட்புக்கும் கைதட்ட மாட்டேங்கிறீங்க, உறவுக்கும் கைதட்ட மாட்டேங்கிறீங்க? எடிசன் அவர்களை பத்தி சொன்னாங்க. எடிசனை ஒரே ஒரு ஆசிரியர் உதாசீனப்படுத்திட்டாங்க, அதனாலதான் நமக்கு வந்து இந்த வெளிச்சம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வீடு பாருங்க, நீங்க தோத்துட்டா கூட உங்களை வந்து முன்னேற்றாங்க. ஐயா, வீடு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 25 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு வேலைக்கு சோறு. அதுக்கு மேல வேலைக்கு போனாதான் சோறு, இல்லன்னா உங்க பேரு தண்டச்சோறு. என்னங்க நீங்க மட்டும் தான் எடிசனை பத்தி சொல்வீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தி கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தையே ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்தவர். அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா உங்களால உலகத்தையே எப்படிங்க ஆள முடிஞ்சது? அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னது, நான் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், ஆனால் இந்த உலகமே எனக்கு கீழ் வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னால், இந்த உலகத்தையே நாம் ஆள முடியும் என்று சொன்னால் அது நாட்டால தாங்க முடியும். நீங்க இந்த மேடைக்கு வரீங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகட்டும் துடிச்சு போயிடுவாரு. இங்க வந்து 6 பெண்கள் நீங்க பேசுறீங்களே, அதற்கெல்லாம் இந்த வீடு தானே ஒத்துழைக்குது. ஐயா, வீட்டுல பேச முடியலன்ற குறைக்கு தாங்க நாங்களே இங்க வந்து பேசுறோம். நம்ம வீட்டுல பேசுறோம். நம்ம மாமியார் என்னைக்காவது கை தட்டி இருக்காங்களா? அந்த அம்மா எப்படி கை தட்டுறாங்க தெரியுமா? எங்க மாமியார்லாம் சொல்லும், வாயை மூடு,
இதெல்லாம் மேடையோட வச்சுக்கோ, இதெல்லாம் வீட்டுக்கு வந்தது அவ்வளவுதான். பட்டிமன்றம் பேசுறதெல்லாம் மேடையில, வீட்டுல பேசுனா பிச்சு போடுவேன், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு கடைசி பட்டிமன்றமா இருக்கும். அடுத்ததான் ஜெயஸ்ரீ அவர்கள் வந்தாங்க. என்னென்ன கதை, ஆனா எத்தனை காமெடி சொன்னாலும் கோவம் வர மாதிரி ஒரு காமெடி சொல்ல முடியும்னா நம்ம ஜெயஸ்ரீயால தான் முடியும். அப்படியே உருக்கமா பேசுறாங்களா அவங்க. ஆமா, அம்மா 1.5 ரூபாய் வாங்குற பொருளை, டே தம்பி அந்த இன்னும் கொஞ்சம் தூரமா போனீங்கன்னா நீ 1 ரூபாய்க்கு வாங்கலாம், அதை நீ உண்டியில போட்டு வைக்கலாம்னு சொல்லி தருவாங்களாம். அந்த பையனை கடைக்கு அனுப்புறதுக்கு 5 ரூபாய் லஞ்சம் தரணும். டே போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிக்கடா, எப்படியாவது இஞ்சி ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாடான்னு 2 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் நாங்க லஞ்சம் தரணும். லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கிறது நீங்க கத்து கொடுத்ததுதான். நாட்டுல ஒரு குழந்தை வந்து சாதிக்குதுன்னா சும்மாவா? அதற்கு நாங்கள் தானே பெற்கிறோம், நாங்கள் தானே வளர்க்கிறோம், பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம், பின் ஆசிரியரே டெய்லி வந்து எழுப்பி சாப்பாடு ஊட்டி அனுப்புவாங்களா? பெருமையாமா? கடமை. கடமை. கெட்ட விஷயத்த நாடு தான் சொல்லி தருதான், கெட்ட கெட்ட படத்தை வந்து நாடு தான் இது பண்ணுதான். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, காதில் கேட்ட வார்த்தையை தான் பேசுகின்றது. அந்த வார்த்தை எங்கெங்க கத்துக்குது? டீச்சர் சொல்லி தராங்களா? பிள்ளை வீட்டுல கத்துக்கிறது தாங்க பேசுது. அப்ரஹாம் லிங்கனை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் பெற்றோரை பத்தி தன்னுடைய தாயை பத்தி எப்படி சொல்றாருன்னாங்க. அதே அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா நாட்டுக்கு ஜனாதிபதியான பிறகு தாம் படிக்கிற மகனுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என் பையனுக்கு உழைப்பினுடைய அருமையை சொல்லித்தாங்க, சேமிப்பினுடைய அருமையை சொல்லித்தாங்க, சிக்கனத்தினுடைய அருமையை சொல்லித்தாங்கன்னு அப்ரஹாம் லிங்கன் என் ஆசிரியருக்கு ஒரு கடிதத்தை எழுதணும். நம்ம அமெரிக்க நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்து நாடே நம்ம பேச்ச கேட்டாலும் வீட்டுல இருக்கிற பையன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். ஆசிரியர் சொன்னாதான் கேட்பான்னாங்க. நம்ம புராணத்துல படிச்சிருப்போம், துரோணாச்சாரியார் கேட்டாருன்றதுக்காக ஏகலைவன் தன் கட்ட விரலையே காணிக்கையாக கொடுத்தாருன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் கட்ட விரலை கொடுக்க வேண்டாம்ங்க, அவர்களுடைய கட்டளையின்படி நடந்தா போதும். வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயங்க. உங்களுடைய வீடு என்னங்க பண்ணும்? அடை காக்கும், ஆனால் நாடு அண்டத்தையே காக்குங்க. உங்கள் வீடு உங்களை சிறைக்குள் அடைக்கும், ஆனால் நாடு உங்களை சிறகடிக்க வைக்குங்க. ஐயா, ஒரு இரும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பை வந்து எப்படி அழிக்க முடியும்? ஒரு காற்றாலையோ நெருப்பாலையோ வெளியில இருந்து வரக்கூடிய சக்தியால அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய துருவே அதை அழிச்சிடும். அதே போல இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதே வீட்டுக்குள்ளதாங்க. நம்ம வாழ்க்கையில புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம்னு வீட்டுல போய் சொல்லி பாருங்க, டே நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்பாங்க. அம்மா நான் எதுக்குமா சரிப்பட்டு வர மாட்டேன்? நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேடான்பாங்க. நமக்கே நம் மீது சந்தேகம் வரும். இதையே வெளியில போய் நாட்டுல உங்க நண்பன் கிட்ட போய் சொல்லி பாருங்க, டே மச்சான் நான் புதுசா இதை ஆரம்பிக்க போறேன்டான்னு. சூப்பர்டா மச்சான், கண்டிப்பா முன்னேறுவ, இதுதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு, உனக்கு இதை பத்தி சந்தேகமா? இதே வேலையை தான் என் நண்பன் டெல்லியில பண்ணிட்டு இருக்கான், நான் அதை கேட்டு உனக்கு உதவி செய்யறேன்னு நாடு தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குதுங்க. டீ கடை ராஜா நாங்க, நாளைய இந்தியா தாங்க, சரித்திரம் படைப்போம் போங்கன்னு பல சரித்திரத்தை உருவாக்க முடியும்னா அது நாடு நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைங்க. வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி சொல்றீங்களே, உறவுக்காரனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? பணக்காரன் சொந்தக்காரன் ஆகலாம், ஆனா சொந்தக்காரன் ஒரு நாளும் பணக்காரன் ஆயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வீழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிங்க நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும்? இந்த வீடு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமமா நடத்துதா? இன்னைக்கு வரைக்கும் ஆண் பிறந்தால் அள்ளி கொடுக்கிறார்கள், ஏனோ பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுக்கிறார்கள்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும், அதுதான் நமக்கு வாரிசுன்னு நினைக்கிறீங்களே, ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் அது கடவுள் கொடுத்த பரிசுன்னு நினைக்க மாட்டீங்களேங்க. ஐயா அழகா சொல்லுவாங்கங்க, ஒரு பெண் என்ன செய்யலான்னு வீடு 5 சொல்லுது, ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னு 50 சொல்லுது. உங்களுக்கு பிடிச்ச 5 விஷயத்த நாங்க செய்யலாம், ஆனா பெண்களுக்கு பிடிச்ச 50 விஷயத்த எங்களால செய்ய முடியலையேங்க. ஐயா குழந்தை திருமணம் நடத்துவதற்கு காரணம் வீடா இல்லை நாடாங்க? ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை பிறக்கல, அந்த வீடு எப்படிங்க பாக்குது? எப்ப பார்த்தாலும் உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லையா இல்லையான்னு கேள்வி கேட்டு கேட்டு அந்த பொண்ணை கொலையா கொண்டு எடுத்துடுறது இல்லையா? அப்படி
திருமணமாகி குழந்தை பிறக்காம ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அவ ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிடுறா, நான் இறந்த பிறகு என்னை எரிக்காதீர்கள், புதைத்து விடுங்கள், அப்படியாவது என் வயிற்றில் புழு பூச்சி உண்டாகட்டும்னு எழுதுறான்னு சொன்னா இந்த வீடு எவ்வளவு நரக வேதனையை கொடுக்குதுங்க. ஆனா நாடு திருமணமே ஆகாத தெரேசாவை அன்னை தெரேசாவாக கொண்டாடுகிறது என்று சொன்னால் அத்தனை தடை கற்களையும் உடைக்கிறதுங்க நாடு. ஐயா, திருமணமான பெண்களுக்கெல்லாம் கனவெல்லாம் கனவாவே போயிடுதுங்க. எத்தனை முடக்கங்கள் வீட்டுல இருக்குதுங்க. பெண்கள் தேசிய பறவைகளாக போற்றப்படுகிறார்கள் நாட்டில். ஆனால் இன்றளவும் ஜோசிய கிளிகளாக வீட்டுக்குள்ளே அகப்பட்டே கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடு எப்படிங்க எங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும்? நாங்கள் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறோம். பிள்ளைகளோடு வாழ்கிறீர்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அன்னைக்கு நீங்க பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க, ஆனா இன்னைக்கு செல்ல கொடுத்து வளர்க்குறீங்களேங்க. பிள்ளைகளை மண்ணில் விளையாட விடுறீங்களா? ஆஹா, என் புள்ள மண்ணில் விளையாடினா அவன் கை அழுக்காயிடும். அவன் மண்ணில் விளையாடினா அவன் கை தான் அழுக்காயிடும். ஆனா செல்லுல விளையாடினா அவன் கைய அழுக்காயிடுதேங்க. அதை கொடுப்பது யாருங்க? இப்படி எத்தனையோ குறைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நடுவர் அவர்களே. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட நம்மளால பேச முடியுதா? காரணம் வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைங்க. அம்மா போனை பாக்குறாங்க, அப்பா டிவியை பாக்குறாரு, பையன் 2 பேரையும் பாக்குறான். உண்மையா இவங்க தான் நம்மள பெத்தாங்களா இல்ல எங்க இருந்துனா வளர்த்து வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்களான்னு பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு ஒரு மொபைலை கொடுத்து நீ மொபைலை பாருன்னு விட்டுறாங்க. அப்படி நடக்குதுங்க. ஒரு மனைவி கணவனுக்கு பரிமாறுறாங்க, பரிமாறிட்டு உள்ள போறாங்க. புருஷன் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு மனைவி திட்டுறாரு, என்னடி சமைச்சு வச்சிருக்க? நீ எத்தனை தடவை சொல்றேன் டிவி பார்த்துட்டே சமைக்காத, டிவி பார்த்துட்டே சமைக்காதன்னு. நீ வச்ச சாம்பார் பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு திட்டுறாரு. உடனே மனைவி திருப்பி திட்டுறாங்க, யோ நானும் எத்தனை தடவை சொல்றேன் போனை பார்த்துட்டு சாப்பிடாத, போனை பார்த்துட்டு சாப்பிடாதன்னு. நீ ஊத்தி சாப்பிட்டதே பச்சை தண்ணி தான்றாங்க. வீட்டினுடைய நிலைமை இப்படி இருக்குதுங்க. நீங்க என்னவோ சொல்றீங்க, வீட்டுல பாராட்டு இருக்குதாங்க. சமைச்சு தட்டுல போடுறோம், ஒருத்தர் பாராட்டுறீங்களா? அதுவே நெட்ல போடுறோம், 1000 பேர் பாராட்டுறாங்களே. அவங்க அதை சாப்பிடல. சாப்பிட்டவன் எப்படி பாராட்டுவான்? சாப்பிடாதவன் தான் பாராட்டுவான். ஐயா, இந்த வீட்டில் எத்தனை கேரக்டருங்க நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் ஆகி போகும்போது எவ்வளவு கனவுகளோடு போவோம், ஆனா எத்தனை கேரக்டருங்க. மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார்னு இத்தனை நார்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நாங்க நாரா அந்து தொங்குறோம். இந்த வீடு எங்களுக்கு முன்னேற்றத்தை தருதான். வீடு சுயநலமானதுங்க. பாரதிதாசன் அழகா சொல்லுவாரு, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னாங்க. வீடு நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்குங்க. அழகா என்னுடைய அணி தலைவர் கூட சொன்னாங்க, நாடு நமக்கென்ன செய்தது என்பதல்ல பெருமை, நாம் நாட்டிற்கு என்ன செய்தோம் என்பது தாங்க பெருமை. நம்மளுடைய ராணுவ வீரர்களை பத்தி சொன்னீங்க. இறுதியாக 2 செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே. மேஜர் விபூதி சங்கர் அவர்களை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். புல்வாமா தாக்குதல்ல இறந்துடுறாரு. கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க ஆகுது. அவங்க மனைவி நிக்கிதா அவர்கள், பேசுங்க கொஞ்சம் மைக்குக்கு பக்கத்துல வாங்க. அவங்க மனைவி நிக்கிதா அவர்கள் தான் கணவர் பணியாற்றிய அதே ராணுவத்துக்கு பயிற்சி எடுத்து அவங்களும் ராணுவத்துல சேர்ந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் போய் கேட்கறாங்க, அம்மா எப்படிமா உங்களால இந்த வேலைக்கு வந்து சேர முடிஞ்சது? உங்க வயித்துல ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு. அப்பொழுது நிக்கிதா அவர்கள் சொன்னது, நான் என் கணவருடைய குழந்தையை தான் நான் என் வயிற்றில் சுமக்கவில்லை, ஆனால் அவர் நேசித்த இந்தியாவை என் மனதில் சுமக்கிறேன்னு சொல்றா பாருங்க. அந்த தேசப்பற்று, அந்த நம்பிக்கை, அந்த வாய்ப்பு நாடு கொடுக்குதுங்க. ஒரு கணவனை ஒரு மனைவி இழந்துட்டானா வீடு என்னங்க சொல்லும்? அந்த பொண்ணு வந்து அபசகனம், அந்த பொண்ணு சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, உட்காரக்கூடாது, முன்னாடி வரக்கூடாதுன்ற தடை கற்களை கொடுக்குதுங்க உங்களுடைய வீடு. பெண்களுக்கான முழு சுதந்திரம் என்பது வீட்டில் கிடையவே கிடையாதுங்க. நாராயணபுரம்னு ஒரு கிராமங்க, திருத்தணி பக்கத்துல. அந்த கிராமத்துல ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் தொடர்ந்து பிறந்து வந்தா வேண்டான்னு பேர் வைப்பாங்களாம். அப்படி அசோகன்ற ஒருத்தருக்கு 3 பெண் பிள்ளைகள் தொடர்ந்து பிறந்திருக்காங்க. 3வது பெண் குழந்தைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த பெண் குழந்தை கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு அந்த பொண்ணை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த பெண்ணை வீடு வேண்டாம் என்று சொன்னதோ அந்த பெண்ணை தான் வேண்டும் என்று நாடு
இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை வாய்ப்பையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறது எங்களுடைய நாடாகத்தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, விவேகானந்தர் வீட்டில் இருந்தால் மகனாகத்தான் இருந்திருப்பார். அவர் எப்பொழுது நாட்டிற்கு வந்தாரோ அப்பொழுதுதான் மகானாக மாறினார். காந்திஜி அவர்கள் வீட்டில் இருந்தார், மகனாகத்தான் இருந்திருப்பார். எப்பொழுது நாட்டிற்கு வந்தாரோ அப்பொழுதுதான் மகாத்மாவாக மாறினார். நீங்கள் மகனாக இருக்க வேண்டுமா, மகானாக மாற வேண்டுமா, இல்லை மகாத்மாவாக இருக்க வேண்டுமா என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கும் நல்ல இளைஞர்களாக மாற்றக்கூடிய திறன் இந்த நாட்டிற்கே உண்டு என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நித்ய பிரியாவுக்கு அப்படியே கோபம் வந்துருச்சு. என்னடா ரெண்டு பேரும் ஆளாளுக்கு வீடு வீடுன்னு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, அப்போ நாட்டில் இருந்து நாங்கள் என்ன சும்மாவா வந்திருக்கோம் அப்படின்னு ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க. வேண்டாம்னு ஒரு வீடு பிள்ளைக்கு பேர் வைக்குமாயா? வச்சுருக்காங்க. திருவள்ளூரில் நாராயணபுரம்னு ஒரு ஏரியாவில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, 2வது பொம்பளை பிள்ளை, 3வது ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு ஆர்வமாக காத்திருக்காங்க. பொம்பளை பிள்ளை பெற்றவங்க பேர் வச்சுருக்காங்க. வேண்டாம். எவ்வளோ அவமானமாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு, வேண்டாம் இங்கே உட்காரு, வேண்டாம் அங்கே போ. காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்கு, பிரின்சிபால் கூப்பிட்டு கேட்டிருக்காரு உன் பேர் என்ன, வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுச்சு. இப்போ என்ன கொடுத்தாங்க, இந்த பிள்ளை வேண்டாம்ட்டு போகுது. அவள் பேரே வேண்டாம் தான் சார், வேண்டாம்னு ஒரு பேராமா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த பிள்ளை நம்ம அம்மா அப்பாவை தாண்டி ஜெயிக்கணும்னு ஜப்பானீஸ் லாங்குவேஜை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜப்பான் நிறுவனம் வந்தபோது 22 லட்சம் ரூபா சம்பளத்தில் அவங்களுக்கு அங்கே வேலை கிடைத்தது என்றால் வீடு வேண்டாம் என்றது, ஜப்பான் நாடு வேண்டும் என்றது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏன் கூட ஒருத்தன் படித்தான் நாலாப்பில், அவனுக்கு பேர் வெள்ளியன். வெள்ளியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவன்கிட்ட கேட்டோம், ஏன்டா உனக்கு வெள்ளியன்னு பேர்? அவன் சொன்னான், நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னா அதனால் வெள்ளியன்னு வச்சுட்டாங்க. நாங்கள் சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்கலை, பிறந்திருந்தா உன் நிறமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். ஒரு பேர் வைக்கிறதுல கூட பெற்றவங்க இப்படி மோசம் பண்ணலாமா? எங்கள் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா உசிலம்பட்டியில் பிள்ளைகளுக்கு பேர் என்ன வைப்பாங்க தெரியுமா? போதும் பொண்ணு. ஏன்னா 4 பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சான். வேம்பு அப்படின்னு வைப்பாங்க, கசக்கு தான் அந்த பிள்ளை. பிள்ளைக்கு மதுரம்னு பேர் வைப்பாங்க. 2வது பொம்பளை பிள்ளை பிறந்தா வேம்பு, 3வதும் பிறந்துருச்சுன்னா போதும் பொண்ணு, 4வதும் பிறந்துச்சுன்னா வேண்டாம் பொண்ணு அப்படின்னு வச்சுருவாங்க. இல்லைன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க. அப்போ ஒரு வீடே தன் பிள்ளைகளை இப்படி இலக்காரமாக பார்த்தபோது நாடுதான் சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்று அரவணைத்து கொண்டது. நாடுதான் ஒரு பெண்ணை பிரதமராக்கியது, நாடுதான் உன் பெண்ணை முதல்வராக்கியது, நாடுதான் ஒரு பெண்ணை நீதிபதியாக்கியது, ஐஜி ஆக்கியது, நடுவராக்கியது, பேச்சாளராக்கியது. எல்லாமே நாடுதான். எதுக்கும் கை தட்டாதீங்க, இப்படியே உட்காந்துருங்க. விடிய விடிய இப்படி தான் உட்காந்துருக்கணும். யாரோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நேற்று நைட்டு நாட்டாம கூட்டத்தில் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. யாராவது கை தட்டினீங்க மரியாதை இல்லாமல் அப்படியே கை கட்டி உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை அப்படியே பின்பற்றுறீங்க. இவங்க உங்களை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நம்ம ஊரை சேர்ந்த நம்ம பக்கத்தில் இருந்து ஹோசூர் தானமா, ஹோசூரில் வழக்கறிஞராக பணியாற்றி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்கெங்கேயோ இருந்தோம். எங்கள் எல்லார்ட்டையும் தேதி வாங்கி எங்களை வர வச்சு எங்களுக்கு ரூம் போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கணவரையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு எங்களை காரில் கூட்டு வந்து அவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிற அன்பு தங்கை துளசி அவர்கள் பேச வருகிறார்கள். நானே ஒரு அப்படி தான் பார்த்துக்கிறேன். இதுதான் தலைப்புன்ட்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எனக்கு கொடுத்த தலைப்பு வீடு. அந்த நாக புஷ்பம் கர்ஜனைக்கு பின்னாடி நித்ய பிரியாவுடைய அந்த ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்கு அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னமோ அன்னை தந்தை தாய் இவங்க கொடுக்குற பாசத்தினாலதான் நாட்டுல எல்லாருமே அப்படியே பொங்கி புழுங்கி அப்படியே வந்து சிறந்த இளைஞர்களை உருவாக்கி இருக்கு. எவ்வளவு பெரிய வீடு அந்த வீடு நாடு. இப்படிப்பட்ட நாட்டுக்கு எதிராக நான் பேசுறேன்னா நாட்டுக்கு துரோகி ஆக மாட்டேன். கண்டிப்பா நீங்க தான் தேச துரோகி. ஒன்னான தேச துரோகியை மாறிட மாட்டேன் நானு. இன்னும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தீவிரவாதி ஆக்கினாலும் ஆக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சிந்திச்சு பார்த்த நடுவர் அவர்களே, நான் இத்தனை வீடுகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன, இத்தனை வீடுகள் இருக்கின்ற நாட்டில் தான் அநாதை இல்லங்கள் இருக்கின்றன, இத்தனை வீடுகள் இருக்கின்ற நாட்டில் தான் நீதிமன்றங்களிலே இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் இருக்கின்றன என்று சொன்னால் இதை விட அவமானம் வெட்கம் தலை குனிந்து நான்
நான் நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை சிரம் தாண்டி ஏற்க தயாராக இருக்கிறேன். கடைசியா அந்த அம்மா சொல்லும் போது ராணுவ அதிகாரிகள் எனக்கு அப்படியே புல்லரித்து விட்டது நடுவர்களே. இனி இந்த நாட்டிற்கு நான் தேச துரோகியாக இருக்க விரும்பவில்லை. ஆகவே நாட்டிற்கே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அப்படியெல்லாம் நப்பாசையில இருக்கக்கூடாது நடுவர்களே. சொற்படு நயம் அறிவாள், இசை தோய்ந்ததன் தொகுப்பதின் சுவை அறிவாள், விற்பன தமிழ் புலவோர் அந்த மேலவர் நாவெனும் மலர்பதத்தால் வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பால் என துடம் முகுந்தேன் மானிய தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்திடவே. என்னை வாழ்த்திட்ட கலைமகளையும் இன்றளவு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மகளை போற்றி பணிந்திட்டு வணங்குகின்றேன். ஐயா, நீங்க யாரும் கைத்தட்டக்கூடாது. எனக்கு மனசாட்சி இருக்கு. வந்ததுலேருந்து இந்த முன் சேர்ல உட்காந்துருக்கவங்க அத்தனை பேர் கைத்தறீங்க. ஐயா, பின்னாடி உட்காந்துருக்க பணியில நமுத்து போச்சா? கொஞ்சமாவது கை தட்டுங்கய்யா. அவங்களாம் அவங்க பேச்சை பார்த்து மெய் மறந்துட்டாங்க, அதான் கை மறந்து உட்காந்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் நல்லா ஊறும், முடி நல்லா வளரும். இப்படிலாம் எங்கள் பட்டிமன்றத்தில் பொய் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் நம்புவாங்க. உங்கள் ஊர் மட்டும் தாங்க நம்ப மாட்டேங்குது, எந்த பொய் சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது. அவங்க பல ரிகர்ஸ்களை பார்த்துருக்காங்க, பல பட்டிமன்றத்தை பார்த்துருக்காங்க, அந்த தைரியத்தில் உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவன், வாழ்வதற்கு வழி இல்லை, விருப்பதற்கு வீடு இல்லை, அம்மான்னு சொல்வதற்கு அம்மா கூட கிடையாது. அம்மா ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மான்னு சொன்ன காதுல கூட அவங்க அம்மாக்கு விழுகாது. ஆனால் உற்றார் உறவினர்களும் கிடையாது, கூட பிறந்த சகோதர சகோதரி. 7 வயசுல இருந்து வீடு வீடா போய் வாசல்ல அம்மா பேப்பர், ஐயா உங்களுக்கு பேப்பர் என்று வீடு வீடாக சென்று பேப்பர் போட்ட ஒரு இளைஞன், ஒரு காட்டத்துல பேப்பர் முழுக்க வந்த ஒரு இளைஞன், ஏன் ஒவ்வொரு இளைஞர்களையும் பார்த்து கேள்வி கேட்ட இளைஞர், நீங்கள் கனவு கண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கனவு உங்களை உறங்க வைக்காத கனவாக இருந்தால் இந்த நாட்டிற்கு நீங்க சிறந்த இளைஞர் என்று சொன்னாரே அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டிற்கு சிறந்த இளைஞராக இருக்க காரணமாக இருந்தது எது தெரியுமா? அவர் கல்லூரி படிப்பிலே 2 ரூபா புத்தகத்தை அடமான வைத்து விட்டு வீட்டு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய தங்க வளையல்களை கலட்டி கொடுத்த தன்னுடைய சகோதரனுடைய பாசம் இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல இளைஞனை கொடுத்திருக்கிறது. நீங்க நினைச்சிருக்கலாம், இன்னைக்கு நீங்க சொல்றீங்கம்மா, அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? அந்த காலத்து புறநானூற்று தாய்கிட்ட போய் கேட்பார்கள், எங்க உன் பையன்? புலி இருந்த குகை இங்கு இருக்கிறது. அவ வயத்தை காட்டி செல்வா, வயல்ல குனிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, அறுவடை செஞ்சுக்கிட்டு. அவகிட்ட போய் கேட்பாங்க, எங்கம்மா அவன் பிள்ளைன்னு கேட்கின்ற பொழுது, புலி இருந்த குகை இங்கு இருக்கிறது, புலி எங்க இருக்கும்? போர்க்களத்தில் இருக்கும், போய் பார் என்று சொன்னால் நாட்டிற்கு இளைஞர்களை தத்து கொடுப்பது தாய்மார்கள். இந்த ராணுவத்தை பத்தி என் சகோதரி அருமையான கருத்தை சொன்னாங்க, எனக்கு உண்மையிலே மெய் சிலுத்துச்சு. காரணம் என்னன்னா, கணவன் போனா போகட்டும் அந்த அம்மா இல்லையே, கணவனுடைய பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மனைவி தானே சென்றாள். அந்த உறவு தானே அங்க நின்று இருக்கு. நாடு வந்துச்சா? உறவு தானே வந்துச்சு வீட்டுல இருந்து. ஏன் அந்த ஊர் தலைவராவது வந்திருப்பாரு? நாட்டாமா வந்தாரா? தலையாரி வந்தாரா? யாராவது வியா வந்தாங்களா? அந்த ஏரியால இருக்க வழக்கறிஞர் யாராவது வந்தாங்களா? நாங்க வாதாட மட்டும்தான் வருவீங்க. என்னைங்க அப்படியே சைட்ல ஒம்பு கிழக்குறீங்க பார்த்தீங்களா? நடுவர் அவர்களே, எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல, நட்பு போல வருமா? சோத்துல போடுவோம் உப்பு, மிகவும் சிறந்தது நட்பு. எழுதி வச்சா கூட அப்படியே கரைஞ்சிட்டு ஓடிடும். அவன் சொல்லுவான், வா மச்சான், நம்மளாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கணும்னு. எத்தனை தாய்மார்களின் தாலி கொடிகள் அறுக்கப்பட்டு, எத்தனை மனைவிகளின் தொப்புள் கொடிகள் அறுக்கப்பட்டு, இன்று பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய கொடிகளின் ரத்தத்திற்கு பின்னால் எத்தனை தாய்மார்களின் மனைவிகளின் தியாகங்கள் அடங்கி இருக்கின்றவர்களே. இந்த தேசம் தேசமாக இருப்பதற்கு காரணமே இந்த குடும்பங்கள் தான். அதனால் தான் பெரியவர்கள் சொன்னார்கள், மற்ற நாடுகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு அறிஞர் பெருமக்கன் அழகாக சொன்னான், மற்ற நாடுகளில் எல்லாம் கோவில்கள் தனியாக இருக்கும், குடும்பங்கள் தனியாக இருக்கும், இந்தியாவில் மட்டும்தான் குடும்பங்களே கோவிலாக இருக்கும் என்று சொன்னால் குடும்பங்களுடைய பாரம்பரியத்தை அடங்கியது நம்முடைய நாடல்லவா? இன்னொன்னு சொல்ல போனா, வீட்டுக்குள்ள இருக்கும் போது விவேகானந்தர் இளைஞனா இருந்தாராம், வெளியில வந்த உடனே துறவியா வந்துட்டார், மகானா மாறிட்டார். அப்பா என்னம்மா நீ என்னம்மா சோத்துக்கு அந்த அம்மா என்னமோ சொன்னாங்க, சுண்டு வரல கும்கி யானை அடக்குவாங்களா? நீ சுண்டு வரல சுனாமியை முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கேன். எனக்கு என்னம்மா, விவேகானந்தர் வீட்டை விட்டு வெளியிலே வருகின்ற பொழுதுக்கு முன்னால் தன் தாயை பார்த்து கேட்கிறார். நாடு தாயை பார்த்து கேட்கிறாங்க, மா நான் துறவரம் போலான் இருக்கேன் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே தாய் சொன்னா, போ நாட்டுக்கு நல்லது செய்ய என்று சொல்ல தாய் தயாராக இல்லை.
முதல்ல சொன்னாங்க சமையல் அட்டைக்கு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொன்னாங்க. இவர் போனாரு, கத்தியை கொண்டு வந்து அம்மா கிட்ட காட்டுறார். அம்மா சொன்னாங்க, இப்போ நீ துறவரம் போடுவதற்கு தயாரான சூழ்நிலை, நீ வீட்டுக்குள்ள போனாங்க. விவேகானந்தர் உள்ள வந்துட்டார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து மறுபடியும் அம்மா கிட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் மறுபடியும் துறவியாகணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது மறுபடியும் சமையல் கட்டுக்கு போடா ஒரு கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. மறுபடியும் விவேகானந்தர் உள்ள போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வர்றார். அப்பவும் தாய் சொல்கிறார், இல்லை இப்பவும் நீ துறவரம் போறதுக்கு தயாரா இல்லை, அதுக்கு நீ பக்குவப்படல போ அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் போனார். மறுபடியும் ஒரு சில காலகட்டம் கழிச்சு வராரு திரும்பி. அப்போ அந்த தாய் சொல்றார், இப்பொழுது நீ துறவரம் போடுவதற்கு தயாராக இருக்கிறாய் என்று சொன்னாங்க. எப்படிமா ஒரு 3 தடவை 4 தடவை நான் கத்தியை கொண்டு வந்து காட்டும் பொழுது நீ அப்ப சொல்லல, இப்ப நீ சொல்ற என்ன அர்த்தம் இருக்கும்? ஒவ்வொரு முறையும் நீ கத்தியை கொண்டு வருகின்ற பொழுது கத்தினுடைய கூர்முனையை என்ன பார்த்து இப்படி வச்சு கேட்ட, நான் துறவரம் போட்டுமான்னு கேட்ட. இப்பொழுது நீ வருகின்ற பொழுது மழுங்கிய பக்கத்தை இந்த முன்பக்கம், அதாவது எதிர்பக்கமாக வைத்துக்கொண்டு கூர்மையான பக்கத்தை உன்பக்கம் வைத்துக்கொண்டு காண்பித்தார். எவன் ஒருவன் அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நினைப்போடு போகிறானோ அவன் ஒரு பொழுதும் துறவியாக மாட்டான். வருகின்ற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தீமையை தான் ஏற்றுக்கொண்டு நன்மையை சமுதாயத்திற்கு எவன் செய்ய தயாராக இருக்கிறானோ அவன் தான் உண்மையான இளைஞன். இப்படி துறவரத்துக்கு போலான்னு வழி அனுப்பி வைத்த பக்குவமான தாய்மார்கள் வாழ்ந்த பூமி இல்லவா இந்த பூமி. நடுவர் அவர்களே, இந்த 2 கதையோட என்னுடைய உரையை நிறைவு செஞ்சு. சரிம்மா, இது எல்லாரும் ஏற்கனவே கேட்ட கதை தான். நீதிமன்றத்தினுடைய கடைசி வாசல்ல தூக்கு தண்டனைக்காக காத்துட்டு இருக்க ஒரு கைதி கிட்ட நீதிபதி கேட்கிறார், இங்க நீ இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பையன் சொல்றான், யாரா வேணா இருக்கட்டும், சரி சொல்ல மாட்டியானா சொல்ல முடியாது, சரி இனி உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும் போது எங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. கிட்ட வந்து அவங்க அம்மாக்கு ஆசையா முத்த கொடுப்பான்னு பார்த்தா காதை கடிச்சு கையில கொடுத்துட்டான். அந்த அம்மா காதில் அப்படியே ஒண்டி புலி மாதிரி நிக்குது, காதை தானம் பண்ணிட்டு ஒண்டி புலி மாதிரி நிக்குது. என்ன எதுக்குடா காதை கடிச்சு அப்ப நீதிபதி கேட்கிறார், எதுக்குமா உங்க அம்மா, எதுக்குப்பா உங்க அம்மாவுடைய காதை கடிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொல்றான், நான் முதல்ல ஸ்கூல்ல இருந்து ஒரு ரப்பரை திருடி எடுத்துட்டு வந்தேன். அப்ப கொண்டு வந்து அம்மா இங்க பத்தியா ரப்பர், இங்க பத்தியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு இந்த காதுகளில் தான் நான் சொன்னேன். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு பையனுடைய புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன், அப்பொழுதும் இந்த காதுகளில் நான் சொன்னேன். அப்பொழுதெல்லாம் கேட்காத இந்த காது கடைசியில் நான் தூக்கு தண்டனை மேடைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய் தவறியதால் தான் அந்த சமூகத்திற்கு ஒரு திருடனை கொடுக்க முடிந்தது நடுவர்களே. அப்ப அந்த நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறது. சிறந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த குடும்பத்தில் இருக்கிற நடுவர்களே. சகோதரியாக, சகோதரனாக, அங்காளியாக, பங்காளியாக, மாமனாக, மச்சானாக உறுதுணையாக இருக்கிறது யாரு? நம்முடைய குடும்பங்கள் தான். ஒண்ணு இல்ல, என்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏன் சமுதாயத்துல இப்பெல்லாம் நடக்குதுன்னா அங்க வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே சொன்னாங்களே தவிர நாட்டினுடைய கையிலோ ஊரினுடைய கையிலோ இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே. நிறைவாக இன்னொரு கதைங்க நான் சொல்லி முடிச்சேன். அதே தாயோடைய கதை தான். எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்க வேண்டாம் என்பதற்கு இந்த 2 கதைகள் தான் உதாரணம். இதுவும் நம்ம கேட்ட கதை தான். ஒருத்தன் காதலிக்கிறான், ஒரு பொண்ணு காதலிச்ச உடனே அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு அற்புதமான எனக்கு ஒரு பரிசு கொண்டு வர முடியுமான்னு அந்த காதலி கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றா, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அவ கேட்கிறா, உங்க அம்மாவோட இதயத்தை எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி எனக்கு காதலி காதலனுங்கிட்ட அம்மாவோட இதயத்தை கேட்க, மாமியாரோட இதயத்தை கேட்கறாங்க. அந்த அம்மா வரதட்சணை, நல்ல பொண்ணு. இவனும் போயிட்டான். அவங்க அம்மா, மாமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோ, இதயத்தை பொழந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இதயத்தை பொழந்து எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போகிற வேளை தடுக்கி விழுந்துட்டான். விழுந்த பொழுது இதயம் அழுகிறது, மகனே பார்த்து போக மாட்டேயாப்பா அப்படின்னு. தன் மகன் தன்னை மறந்தாலும் கூட நாட்டிற்கோ இல்லை வேறு ஒருவருக்கோ தாரை வார்த்து கொடுக்கின்ற பொழுது தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அவனை தட்டி கொடுப்பது ஒரு தாயினுடைய உள்ளமாகத்தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, தாய் பாசத்துக்கும் தந்தை பாசத்திற்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த சொந்த ரத்தத்தில் வரக்கூடிய உணர்வினை ஒருபொழுதும் சமூகம் தரவே தராது. நிறைய பேர் வந்துட்டு அண்ணா அப்பா தங்கச்சி, அவங்க அண்ணனா தம்பியா இருந்தா உங்ககிட்டயும் தப்பா நடந்துக்க போறாங்க. அங்கு வளர்ப்பு சரியில்லை என்று அர்த்தம். ஒரு வீடு நன்றாக இருந்தால் ஒரு தெரு நல்லாக இருக்கும், ஒரு தெரு நன்றாக இருந்தால் ஒரு ஊர் நல்லாக இருக்கும், ஒரு ஊர் நன்றாக இருந்தால் தான் இந்த நாடே நன்றாக இருக்கும் நடுவர்களே. அதற்கு அடிப்படை இந்த குடும்பம் தான். நல்ல இளைஞர்களை உருவாக்குவதற்கு எப்பொழுதுமே மேலே உயர்ந்திருக்கும் கோபுரத்தை நாம் உச்சாணிக்கும் அழகாக ரசித்து பார்க்கிறோம். அங்கே அஸ்திவாரத்தில் எத்தனை பெற்றோர்களின் ரத்தமும் வேர்வையும் சதையும் உள்ளே அடங்கியிருக்கிறது. அவர்கள் கொடுத்த அன்பும் அரவணைப்பும் பண்பும் ஒழுக்கம் தான்
நல்ல இளைஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் என்று நல்ல வாய்ப்பினை நல்கியதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, அப்படியே வேகமாக ஒரு 6 பாஞ்சு வர்ற மாதிரி ஆரம்பித்து அப்படியே உணர்ச்சிகரமாக முடிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே ஒரு பெரிய கட்டடம், ஒரு கோபுரம், ஒரு மிகப்பெரிய டவர்லாம் பார்க்கும்போது அந்த உச்சியை தான் பார்ப்போம், எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆனால் கீழே மறைந்திருக்கிற அஸ்திவாரத்தை ஒருவரும் பார்ப்பதே கிடையாது. அந்த அஸ்திவாரம் போல பெற்றோர்கள் தான் தங்கள் பிள்ளைகளை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது, அவ்வளவுதான். பின்னாடி இருக்கிற தியாகம் பெற்றோர்களுடையது. இந்த நாடு பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. புறநானூற்றில் ஒரு பாட்டு வரும். முதல் நாள் அப்பா போருக்கு போகிறார், போரில் அப்பா இறந்துடுறார். இந்த பொண்ணு பார்க்குறாங்க, அவங்களுடைய சகோதரன் போருக்கு போகிறான், மறுநாள் அவன் போரில் இறங்குறான். மறுநாள் சங்கோலி கேட்கிறது, கணவன் ஒரு வில் எடுத்துக்கிட்டு, ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு, ஈட்டி எடுத்துக்கிட்டு போகிறார். அன்னைக்கு அந்த போரில் கணவன் இறந்து விடுகிறான். வீட்டில் 3 ஆண்களை தொலைத்த அந்த பெண் மறுநாள் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற 5 வயது மகனை அழைத்து அவன் தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி கையில் ஒரு ஈட்டியை கொடுத்து, போருக்கு சென்று வா மகனே என்று அனுப்பிய ஒரு வீரம் விளைந்த தேசம் நம்முடைய தமிழ் தேசம் இல்லையா? இதை அனுப்பி வச்சது நம்முடைய புறநானூற்று தாய்மார்கள் இல்லையா? இல்லைன்னா இந்த நாடு எப்படிங்க சுதந்திரம் அடைஞ்சிருக்கும்? அவ்வளவு அருமையான கேள்விகளை எல்லாம் அடுக்கடுக்காக வச்சிருக்கிறாங்க. வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், வீடு மோசமாக போயிட்டா நாடு மோசமாகத்தான் போகும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இல்லையா தன்னுடைய வாதத்தை அழுத்தம் திருத்தமாக ஆழமாக இங்கே நிறுவி இருக்கிற துளசி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டல்களாக வழங்கி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா கடையத்திலிருந்து எங்கள் ராஜேஸ்வரி அவர்கள் வருகிறார்கள். ஆளாளுக்கு அந்த மைக்கு என்னத்தையாவது செய்யணும். பேசிடலாமா? ஹலோ ஹலோ தம்பி, அக்கா, தம்பி நல்ல வைனப்பா, ஷார்ப் வைன, நல்ல கெயின் எல்லாம் என்னெல்லாம் கூட்ட முடியுமோ அவ்வளோத்தையும் ஒரு பெருக்குமாறு எடுத்துகிட்டு வந்து கூட்டி விட்டு போகும், என் நினத்தை கூட்ட முடியும். எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி. அது மட்டும் அந்த பிள்ளைக்கு மட்டும் நல்லா வைக்கிறீங்க. அது குரலே எப்படி நடுவர் குரலே அப்படியா? அப்படிதான் நடுவர். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கும் ஒரு சந்தேகம், பேசின பேச்சாளர்களுக்கும் ஒரு சந்தேகம், ஏன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டல அதானே? அதேதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இந்த பாயிண்ட கூட யோசிக்கல. இதை நீங்க என்னைக்கு பாயிண்ட் யோசிக்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியுங்க. நம்ம தூங்கா நகரம்னா மதுரையை சொல்லுவோம், தேங்காய் நகரம்னா பொள்ளாச்சியை சொல்லுவோம், மாங்காய் நகரம்னா சேலத்தை சொல்லுவோம். ஆனா பக்தியும் பண்பாடும் வந்திருக்கும் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய அந்த விருந்தோம்பலும் நிறைந்த ஊர் எதுனா அதுதான் நம்ம ஊர் சிவம்பட்டி. ஆமா, எவ்வளவு அழகா பந்தி நடந்தது பாத்தீங்களா? ஆமா, நல்லா சாப்பிட்டீங்க. 4 தடவை நீங்க சோறு வாங்கி சாப்பிட்டீங்க, நான் பார்த்துட்டே இல்ல. பிரியாணி எவ்வளவு அழகா இருந்தது நடுவர்களே. தலப்பாக்கட்டுல கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டது கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா நம்ம வரும்போது ஆரம்பிச்ச பந்தி இன்னும் கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. இப்பயே நீங்க பேசிட்டு போய் சாப்பிடலாம், போடுவாங்க. பஸ்ஸை விட்டுருவோம், பரவாயில்லையா? விட்டுறக்கூடாது. ஆனா நம்ம நிறைய போட மாட்டோம் அப்படிங்கிறாரு ஊர்க்காரரு. போட முடியாது, சாப்பாடு சரியா போச்சு. அதெல்லாம் அங்க நிறைய இருக்கு நடுவுல. அந்த உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு இல்ல பாத்தீங்களா? அதனாலதான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க, அப்படிதானே? ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சுல, இப்ப சரிச்சிருக்கோம்னா எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டுங்க பாக்கலாம். மேடம் இப்ப வந்து கயத்து மேல நடப்பாங்க. ஆமா, நடுவர் கொட்டடிப்பாங்க, எல்லாரும் இந்த பிள்ளைங்க அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, எல்லாரும் தட்டு எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணுவாங்க. ஆனா இல்ல, நீங்க கூட சொன்னீங்கல்ல கை தட்டினா முடி வளரும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்லல, நம்ம பட்டிமன்றத்துல சொல்லுவாங்கன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கை தட்டுறதுல 2 நல்ல விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? முதல் நல்ல விஷயம், அடிக்கிற பணிக்கு உங்களுக்கு குளிராது. நல்ல கை தட்டி பாருங்க, நல்ல கதகதப்பா இருக்கும். 2வது நல்ல விஷயம், எங்க பேச்சாளர்களுக்கு அது நீங்க நல்ல கை தட்டினாதான் சொல்ல முடியும். நல்ல கை தட்டுங்க. நல்ல கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் மறந்துருச்சுன்னா அடுத்த பாயிண்ட் நாங்க கை தட்டுற கேப்ல பாத்துக்கிடுவோங்க. இதுக்காகவாது நீங்க எல்லாம் கை தட்ட வேண்டாமா? இப்படித்தான் பட்டிமன்றம் ஓடிக்கிட்டு இருக்கு. மறந்த பாயிண்ட பூரா தேடுறதெல்லாம் இந்த கை தட்டுறதுலதான். அது கூட பரவாயில்ல. 3 பேர் வந்தாங்க. நல்ல இளைஞர்களை உருவாக்குவது வந்து வீடே வீடே வீடேன்னு பேசினாங்க. ஆனா வீடு என்ன செஞ்சதுன்னு சொன்னா எங்க அண்ணன் 2 பாட்டா பாடிட்டு போனாரு. 3 பாட்டு பாடினாரு. 3 பாட்டு பண்ணார்ல, பாட்டு மாதிரியே இல்ல. 2 தான் நடுவுல நான் நல்லா உன்னிப்பா கேட்டேன். அதுலயும் சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலேனாரு. இன்னைக்கு சொர்க்கம் அதிகங்க இருக்கு குடும்ப வாழ்க்கை. கூட்டு குடும்பம்னு ஒண்ணு காணாம போச்சேங்க. நாம நல்லா இருக்கோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்ம முதல்ல சொந்தக்காரன் பார்த்துட்டா போதும்,
அவன் வயித்தெரிச்சல்ல செத்தே போயிருவாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த சொந்த பந்தங்கள் இருக்கு நடுவர்களே. இதுல எங்க சொந்த பந்தங்கள் வந்து உருவாக்குது அப்படின்னு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. புது பைக் வாங்கியிருக்கேன்னு நீங்க போட்டோவோட ஸ்டேட்டஸ் வைங்க, மறுநாளே இது ஆக்சிடென்ட் ஆயிரும். பூரா சொந்தக்காரங்க போய் செய்வினை வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அடுத்தால டில்லிக்கே ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாது. எந்த வீட்லயாவது பாட்டி தாத்தா முதல்ல இருக்காங்களா? எந்த வீட்லயாவது பாட்டி தாத்தா இருக்காங்களாங்க? எங்க அந்த காலத்துல நல்லது எது கெட்டது எது, புராணங்களை பத்தி, கோயில்களை பத்தி, பெருமைகளை பத்தி, வீட்டுக்கு வரக்கூடியவங்களை எப்படி வாங்கன்னு கூப்பிடணும்னு எல்லா பத்தியும் சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல உள்ள பெரியவங்களையே நாம தொலைச்சிட்டு என்ன பண்பாட்டை நீங்க வீட்டுல கத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல நடுவர்களே. அடுத்தால என்னோட தங்கச்சி ஜெயஸ்ரீ நல்ல பிள்ளை, நல்ல அற்புதமா பேசினாங்க. எனக்கு அவங்க பேசினதுலயே ஒரு பாயிண்ட் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. வீட்டுல அம்மா வந்து உண்டியல் சேர்க்க சொல்லி சிறு சேமிப்பை சொல்லி கொடுக்குறாங்களாம். எந்த வீட்லயாவது நடக்குதாங்க? உண்டியல உடைச்சு வேணா எடுத்துட்டு போவாங்க. சத்தியமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற பிள்ளை தொந்தரவா இருக்க கூடாதுன்னு பாதி பேர் கொண்டு போய் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அது வீட்டுக்கு வர்றதே 5 மணிக்கு தான் வரும். 5:30க்கெல்லாம் கொண்டு போய் டியூஷன்ல போய் தள்ளிடுவாங்க. அப்படிதானே? அப்படியும் ஒரு சில குழந்தைங்க வீட்டுல இருந்ததுன்னா அந்த அம்மா சீரியல் பாக்குறதுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு மொபைல் போன்ல எதையாவது ஆன் பண்ணி இந்த பிள்ளை கையில கொடுத்துடுறாங்களே. இவங்க எங்கங்க வீட்டுல பண்பாட்டை சொல்லி கொடுக்குறாங்க? அது உட்காந்து உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு. ஏங்க அந்த காலத்துலலாம் எவ்வளவு விளையாட்டுகள் வெளியில போய் விளையாடினாங்க. ஆனா இன்னைக்கு பெத்தவங்களே பிள்ளைங்க கையில போனை கொடுத்து அதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்களே. ஒரு விஷயம், இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய குழந்தைகள் மைதானத்தில் விளையாடினால் அவர்களுடைய உடை மட்டும்தான் அழுக்காகும், ஆனால் மொபைல் போனில் விளையாடினால் அவர்களுடைய வாழ்க்கையே மண்ணாகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து போனை அவங்க கையில கொடுக்காதீங்க. இதுல என்னங்க வீடு வீடுன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்தால என் தங்கச்சி சொன்னாங்க, ஃபோன்னால தான் வந்து இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்கோன்னு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு படிக்க வச்சு ஃபீஸ் கட்டுறது மட்டும் இல்லாம அவன் கேட்குறான்னு சொல்லிட்டு 17 வயசு வர்றதுக்குள்ளே அவனுக்கு 1.5 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுக்கறது யாரு நடுவர்களே? நாடா உங்களுக்கு கொடுக்குது. அவன் கேட்டு அழுகுறான்ல வீடு எங்க அவன் கேட்டு அழுதானா புடதில 4 தட்டி உனக்கு படிக்கிற வயசுல எதுக்குல பைக்குன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கையும் வாங்கி கொடுத்து 40,000 30,000க்கு போனையும் வாங்கி கொடுத்துட்டு அவன் போறான் பைபாஸ் ரோட்ல டுரிங் 100ல போய் 108ல தூக்கிட்டு வந்துடுறாங்க. எப்படி போறான்? டுரிங்னு போறானா? புது மாடல் இறங்கி இருக்கு நடுவர்களே. இதுல இவங்க ஆனா இப்படி வேகமா போய் விபத்துக்களை ஏற்படுத்துற இளைஞர்களை கூட பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்க காவல்துறை நண்பர்கள் போர்டு போட்டு எழுதி வச்சிருக்காங்க. இளைஞர்களே, நீங்கள் ரத்த தானம் செய்யுங்கள், நடு ரோட்டில் அல்ல ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டு இந்த நாடு உங்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஆனா வீடு என்ன பண்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர்களே. அடுத்தால என் தங்கச்சி ஆம்பளை பிள்ளைங்க கையில போனை கொடுத்தா விபத்து, ஆனா பொம்பளை பிள்ளைங்க கையில போனை கொடுத்து பாருங்க, நைட்டு போர்வைக்குள்ள அவ்வளோ பெரிய டிஜிட்டல் ஒரு வீடியோவே ஓடிட்டு இருக்கும். அதை நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க, ஏன்னா சொன்னாலும் இவங்க கேட்க போறது கிடையாது. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, போர்வைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் நாளைக்கு நம்ம வாழ்க்கையே இருட்டாக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியாதுங்க. தயவு செய்து இந்த பெத்தவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிற விஷயம் இந்த வீட்டுல தான் நடக்கும். ஆனா எங்கேயாவது சமூகம் அப்படி செய்யுமா? சமூகம் அப்படி செய்யாது. மொபைல திருடிட்டு வேணா போகும். திருடாது. அதுவும் அந்த அக்கா சொன்னாங்களே அழகா, ரப்பரை வந்து அம்மா கிட்ட போய் நான் திருடிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்தானா. அடுத்தால ஒண்ணுமே சொல்லலையா. முதல்ல ரப்பரை கொடுக்கும் போதே ஏன்டா அப்படி திருடிட்டு வரேன்னு ஒரு அடி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் திருடனா வளர்ந்துருப்பானாங்க. சவுட்ட கட்டி அரைஞ்சிருந்தா. ஆனா அந்த தப்பை யாரு திருத்துவா தெரியுமா? மறுநாள் இந்த ரப்பரை தொலைச்ச பிள்ளை என்ன செய்யும்? டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். அம்மா டீச்சர் நேத்தைய ரப்பரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். அந்த டீச்சர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ரப்பரை கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்பதான் அந்த நாடு வந்து திருத்தும் நடுவர்களே. வீடு தவறுகளை தட்டி கொடுக்கும், ஆனால் நாடு தவறுகளுக்கான தண்டனையை கொடுத்து அவர்களை வந்து திருத்தி நல்வழிப்படுத்தும். புள்ள நெறி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லும் நாடு. ஆமா. அடுத்தால என் தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, இந்த சமூகம் வந்து அன்பை கொடுக்கும், பாசத்தை கொடுக்கும், பண்பை கொடுக்கும், அப்ப எல்லாத்தையும் கொடுக்கும். நாங்க குகேஷை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, குகேஷோட அப்பா செய்தது தியாகம் தான். ஆனா இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் திறமையானவங்க இருக்காங்க.
எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பொழுதுபோக்குக்காக சதுரங்கம் விளையாடிட்டு இருந்தா இவ்வளவு பெருமை கிடைச்சிருக்குமா? ஆனா உலக நாடுகளையே பழுது பார்க்கும் விதமா போய் விளையாடினா பாத்தீங்களா, அவனுக்கு நாடு என்ன செஞ்சது? கேல் ரத்னா விருது கொடுத்து பெற்றோர்களையும் சேர்த்து பெருமைப்படுத்துனுச்சா? அதாங்க நாடு. அதான் நாடு. நீங்க செஸ் போர்டு வாங்கி கொடுத்தீங்க, நாடு அவார்டு வாங்கி கொடுத்துச்சுல. எவ்வளவு பெருமைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல இந்த பிள்ளைங்களும் அழகா பரதம் ஆண்டுச்சுல, வீட்டுக்குள்ள கிடந்து ஆடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாரு வேலைத்து போய் ஆடிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. பாத்திர பண்டத்தெல்லாம் உருட்டிட்டு கிடக்க ஆடுறேன்ட்டு. இன்னைக்கு நம்ம எத்தனை பெண்கள் இங்க பேசிட்டு இருக்கிறோம். இதே இது நம்ம வீட்லயோ தெருலயோ நின்று பேசினா என்ன சொல்லுவாங்க? வாயாடி. எப்படி வாயடிக்கு பாரு, இப்படி வாயடிச்சு தான் இது ஊர் ஊரா போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள இந்த ஊர்க்காரங்க பட்டிமன்ற நடுவரா, பேச்சாளர்களா, ஒரு வழக்கறிஞரா, நீங்க சொன்ன மாதிரி எத்தனை உயரங்களுக்கு இன்னைக்கு விவசாயத்துறையில இருந்து விஞ்ஞானத்துறை வரை பெண்கள் கால் பதிக்காத இடங்களே இல்லை அப்படின்னு சொன்னா அவ்வளவுக்கு பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன நடுவுல? இந்த சமுதாயம் தானே. எங்க அந்த கால அழகா கை தட்டி ரசிச்சு நம்மள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்சம் அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு வாச்சது அமிர்தம். உங்களுக்கு பஸ் முக்கியமா, கைத்தட்டு முக்கியமா? எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்குலாம் இப்ப தூக்கம் வரும்ல, பாவம்ல, தூக்கம் வரும்ல, 10 மணிக்கே தூங்கிடுவாங்கல்ல, 10:30 கை தட்டினா வலிக்கும்ல, கை வலிக்கும். நம்மளுக்கே வாய் வலிக்கும் போது கை தட்டினா அவங்களுக்கு கை வலிக்காத நடுவர் அவர்களே? பக்கத்துல இருக்கும் முதுகுல தட்டுங்க. ஒருத்தங்க பேசினா கை தட்டலாம். இப்படி 7 மாவட்டத்துக்கு கூட்டம் வந்துட்டு கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டினாங்கன்னா எங்களுக்கும் கை வலிக்கும்ல, அப்படிதானக்கா? ஆனா நடுவர்களே, இவங்க என்ன சொன்னாலும் இந்த எதிரணி சொல்றதை நான் ஏத்துக்கிடுவேன். ஆனா இந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த குடும்பம் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சத்தியமா அதை மட்டும் நான் ஏத்துக்கிடவே மாட்டேங்க. ஆமா, நம்ம இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் கல்யாண மாலையில பேசினேன்னு எவ்வளவு பெருமையா என்ன மேடையில சொன்னீங்க. அதை சொல்லும் போது எல்லாரும் எவ்வளவு அழகா கை தட்டினாங்க. கை தட்டல, கேட்டாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க நடுவர்களே. நானும் எங்க மாமியாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேச்சாளர்கள் பேசும்போது அவங்கள கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிப்பாங்க, அப்படித்தானே? நம்ம அழகா இருக்கணும்னு ஜூம் பண்ணி காமிப்பாங்கல்ல. நான் எங்க அத்தை கிட்ட போய் சொன்னேன், அத்தை இங்க பாருங்க, நீ எவ்வளவு அழகா ஜூம் பண்ணி காமிக்காங்க பாருங்க, எப்படி பேசுறேன் பாருங்க. நான் வீட்டுல பேசுறப்பெல்லாம் என்ன பேசவே விட மாட்டீங்களே, ஆனா அங்க கவிதா ஜவஹர் மேடம் தலைமையில நான் எவ்வளவு அழகா பேசுறேன் பாருங்க பாருங்க பாருங்கன்னு. அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னது, யாருக்குனவே நீ ஜூம் பண்ண மாதிரி தான் இருப்பேன், இதுல உன்னை அங்க ஜூம் பண்ணி காமிக்காங்களாங்கோ அப்படின்னுச்சு. கரெக்டா தானே சொல்லி மதிப்பு இருக்கா நடுவர்களே? இந்த மாமியாரை கூட சமாளிச்சிடலாங்க, ஏன்னா அது ஒத்த மனுஷி. ஆனா சில வீட்டுல எல்லாம் அந்த நாத்தனார்னு கொடுமைகள் வந்து சேரும் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் எத்தனை நாத்தனா இருக்கா? 2 3? எனக்குலாம் ஒரே ஒரு நாத்தனார், ஒண்ணுதானே? ஒண்ணு கண்ணே கண்ணு. எனக்கு 7 நாத்தனார் நடுவர்களே. ஆத்தா, அந்த அக்கா சொல்லு, 7 ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம்லாம் 7 நாத்தனார். 1 2 நம்மளால சமாளிக்க முடியாத இந்த பிள்ளை எப்படி 7 வச்சு சமாளிக்க அப்படின்னு கரெக்டா நான் பட்டிமன்றம் வரோம்லாம் அவங்க டூர் பிளான் பண்ணி 7 நாத்தனாரு 7.5 உங்களுக்கு 7.5 அது கணவர் 7ஓட சேர்ந்த 7.5 நடுவர்களே. அது எல்லாம் அந்த லீவுக்கு வந்துட்டு பாத்துக்கோங்க. எங்க வீடு கிராமம் பாத்தீங்களா, இந்த மாதிரி பெரிய திண்ணை இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்களுடைய வேலை திண்ணையில உட்காந்து தாயக்கட்டை விளையாடுறது. 7 பேருக்கு எப்படி 7 கட்டம் போடுவீங்கன்னு கேட்காதீங்க. என் கணவரும் சேர்ந்து 8 பேரும் டபுள்ஸா உட்காந்து விளையாடுவாங்க நடுவர்களே. அடிக்கிற வெயிலுக்கு எதமா இருக்கட்டுமே எங்க ஊர் எங்க கிராமத்து வாசல்ல தர்பூசணி வித்துட்டு ஒரு அண்ணாச்சி போயிட்டு இருந்தாங்க. சரி, மைனிமாரும் கணவரும் உட்காந்து தாயக்கட்டை விளையாண்டுட்டு இருக்காங்களே, ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். பிறகு என்ன சொல்லுவாங்க, பெரிய பட்டிமன்றம் பேசினான்னு இவளுக்கு பெருமை, வீட்டுக்கு வந்த நாத்தனாரை கூட கவனிக்க முடியலேன்னு சொல்லுவாங்களே, நான் அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாமே, தர்பூசணி வாங்குறதுக்கு அவ்வளவு வேலையும் விட்டுட்டு ஓடுதேன். எங்க சின்ன நாத்தனை திண்ணையில உட்காந்து சொல்லுது, பாரு தர்பூசணி வாங்குறதுக்கு ஒரு பூசணிக்காய் உருண்டு போகுது பாரு அப்படிங்க. நல்ல கவிஞரா இருப்பாங்க போல. ஒரு பூசணிக்காவே தர்பூசணி வாங்க ஓடுகிறதே ஆச்சரிய குறி. நடுவர்களே, இன்னைக்கு நம்ம வெளியில எவ்வளவுதான் சாதனை பண்ணாலும் கூட வீட்டுக்குள்ள நம்மளுக்கு சாதனைகளுக்கான அந்த மதிப்பு கிடைக்கிறதே இல்லைங்க. நம்ம இங்க 10 நிமிஷம் பேச்சாளரை தானே இந்த ஊர் மக்களுக்கு நம்மள தெரியும். ஆமா, அப்படிதானே நம்ம கைத்தட்டலேன்னு இவ்வளவு வருத்தப்படுறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகைங்கிறது, நாளைக்கு போய் ஒரு புடவை எடுத்தனா என் மாமியார் கையில கொடுத்தனா அவங்க நாத்தனார்கள்லாம் அனுப்பி விட்டுருவாங்க, அதோட அந்த தொகை முடிந்தது. ஆனா இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான வெற்றி என்ன தெரியுமா? இப்படி நாங்க சிவம்பட்டி போய் பேசணுங்க, அடடா ரசிகர்கள் அவங்க எப்படி கை தட்டி ரசிச்சாங்க தெரியுமா? அந்த ஒரு சொத்து தான் எங்களுக்கானது அப்படின்னா அதனாலதான் எல்லாரும் உங்களை கைத்தட்டுங்கன்னு சொல்லுதாங்க, வேற எந்த காரணமும் இல்ல. நீங்க தங்கத்தட்டு, வெள்ளி தட்டு, பித்தளை தட்டா கேட்டோம், கை தட்டு கேட்டோம்.
நடுவர்களே, இன்னைக்கு பேசுனா வாயாடின்னு சொல்லுவாங்க, பேசாம இருந்தா உம்மனா மூஞ்சின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம கொஞ்ச நாள் தள்ளி போனுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை முதிர்கண்ணின்னு சொல்லுவாங்க. அதே பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, மலடின்னு சொல்லுவாங்க. கணவனை பிரிஞ்சா வாழா விட்டின்னு சொல்லுவாங்க, கணவனை இழந்தா விதவைன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வீடு அவர்களை மட்டம் தட்டி கொண்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு விவசாயத்துறையில கூட 100 வயதையும் கடந்து பாப்பம்மாள் பாட்டிக்கு பத்மஸ்ரீ கொடுத்து நாடு அழகு பார்த்தது என்றால் நாடு உங்களுடைய வெற்றியை கொண்டாடுங்க. அதுதான் நாடு. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க வெளியில சாதிச்சுட்டு இருக்காங்க, ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க. ஆனா அவங்களால குடும்பத்தை ஓட்ட முடியல. ஏன்னா குடும்பத்துல அவ்வளோ பெரிய பாடு இருக்கு நடுவர்களே. எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க, சமாளிக்க முடியுதா? இந்த வீடு என்னங்க செய்யும்? குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் நாடுதான் அவர்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள கூண்டு கிளியாவே இருந்தா நம்ம இன்னைக்கு இத்தனை ஊர்களை கடந்து இத்தனை மைல்களை கடந்து இப்படி மேடையில ஒரு நடுவரா உங்களால ஜொலிக்க முடியுமா? இல்லைன்னா ஒரு பேச்சாளரா எங்களால தான் பேச முடியுமாங்க? இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வெற்றிகளுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நாடு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் மட்டும்தான் நடுவர்களே. ஒரு வீடு பெண்களை மகளாய் தாயாய் கொண்டாடும், ஆனால் நாடுதான் அவர்களை ஒரு உயர்வான பதவிகள் வைத்து கொண்டாடும் அப்படின்னு சொன்னா நாடு தாங்க. இவங்க எதிரணி சொன்ன மாதிரி நாடு ஒரு வழக்குகள் நிறைந்த நீதிமன்றம், அப்படிதானே? நாடு ஒரு இருள் நிறைந்த காடு மாதிரி, நாடு ஒரு போராட்டம் நிறைந்த போர்க்களம் மாதிரி. நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பயப்படக்கூடாது. அந்த வழக்காடு மன்றத்துக்கு கண்ணகி வந்ததால தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காப்பியம் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த காட்டுக்குள்ள ராமன் வனவாசம் போக போய் தான் இன்னைக்கு ராமாயணம் அப்படிங்கிற மிகப்பெரிய இதிகாசம் நம்மளுக்கு கிடைத்தது. போர்க்களம்னு சொன்னேனே, கண்ண பரமாத்மாவை சொல்லும் போது கை தட்டினாங்க. அந்த போர்க்களத்துல எப்படி போராடணும், எப்படி வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு கண்ண பரமாத்மாவே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பகவத்கீதை கிடைத்தது. அப்படிப்பட்ட போர்க்களத்துல தான் சொல்லி நாடு போர்க்களமாக தெரியலாம். அதே நாடுதான் நீங்கள் வெற்றியடைந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னாடையை கொடுத்து கொண்டாடும் என்ற நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நிறைவா பேசின ராஜேஸ்வரி கொஞ்சம் கைதட்டு வாங்கிட்டாங்க. ஐயா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கய்யா. நீங்களும் இல்லைன்னா மேடைக்கு வாங்க, இந்த பக்கம் நீங்களும் பேசுங்க. மேடையில் பேசுகிறதோட கீழே பேசுகிற ஆடியன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு தீர்ப்பு சொல்லிடலாமா, இல்லை இப்படியே முடிச்சிருவோமா? அதுக்கும் பதில் சொல்லாதீங்க, இப்படியே இருங்க. உங்களை ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குது. எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. எவ்வளோ அப்படியே வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா சிவம்பட்டி மக்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அதுக்கும் அப்படியே தான் இருக்கணும். நீ என்ன வேணாலும் செய்யு, அசர மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க பாருங்க. உண்மையிலே உங்களுடைய பொறுமையும் அன்பும் உங்களுடைய பாசமும் எந்திரிச்சு போல பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறாங்க நம்ம மக்கள். அதுக்காக நாங்கள் உங்களுக்கு கைத்தட்டி எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. தூங்கி எந்திரிச்சு கைத்தட்டுறாரு அவர். பட்டிமன்றம் முடிய போகுதுடா, வாங்கடா நல்லா கைத்தட்டுவோம் அப்படின்னு. ரொம்ப அழகாக பேசுனாங்க. 6 பேருமே ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. 6 பேருக்கும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதுவும் கடைசியாக பேசின ராஜேஸ்வரி அவர்கள் அவங்க குடும்பத்தில் மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கணவன் கொடுமை, என்ன பாடு ஒரு பெண்ணை படுத்த முடியுமோ படுத்தியிருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது, உண்மையை தானே சொல்லணும். எங்கள் மாமியார்லாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான், தோழி மாதிரி தான் பழகுவாங்க. எப்பயுமே நாங்கள் எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லைங்க, நிஜமாவே. ஏன்னா 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவேன். சண்டையே வராது, அன்பாக இருந்துட்டு அன்பாக போவோம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு நாள் எங்கள் மாமியாரை பார்க்குறதுக்கு நான் போயிருக்கேன். அவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கமே கிடையாது, நிஜமாவே கிடையாது. அவங்க சீரியல் பார்த்தாங்க. சரி, பெரியவங்க சீரியல் பார்க்கும்போது நம்ம தொல்லைப்படுத்தக்கூடாதுன்னு பக்கத்தில் உட்காந்து நானும் பார்த்தேன். என் கெட்ட நேரம் பாருங்கள், அந்த சீரியலில் ஒரு காட்சி, அதில் ஒரு மாமியார் சோபாவில் உட்காந்து அதில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் நிஜமாவே சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீரியலில் வர்ற மாமியார் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மருமக என்னைய மாதிரியே இருக்குது. நேராக கிச்சனுக்குள்ளே போய் அப்படி பாலை கொதிக்க வச்சு, இந்த பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சு, தேயிலையை போட்டு வடித்து ஜீனியை போட்டு ஒரு ஆற்றி அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை திறந்து உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. அந்த பாட்டிலில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழ் சினிமாலையும் தமிழ் சீரியல்லையும் தான் விஷ பாட்டிலில் விஷம்னு தமிழில் எழுதியிருக்கும். எவ்வளோ அறிவாளி பாருங்கள். உடனே அந்த விஷ பாட்டிலை திறந்து அதில் ஊற்றுறாங்க. யார்? மருமக. ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி மாமியார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே? சீரியல் மாமியார்கிட்ட.
மாமியார் இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. மாமியார் விஷம் மருமக, மருமக விஷம் மாமியார், மாற்றி மாற்றி காமிச்சிட்டு தொடரும்னு போட்டாங்க. இப்போ எங்கள் மாமியார் நிமிர்ந்து என்னைய பார்த்துச்சு. எனக்கு பதட்டமாயிருச்சு. என்னத்தே அப்படின்னு. அவள் கொடுத்துருவாளா அப்படின்னு கேட்டாங்க. எவ கொடுத்துருவாளா அப்படின்னு. மாமியாருக்கு மருமக விஷத்தை கொடுத்துருவாளா அப்படின்னு ஓங்கி கேட்டாங்க. இப்படி அவங்க என்கிட்ட பேசுனதே கிடையாது. நான் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலைன்னு. மாமியாருக்கு மருமக விஷம் கொடுத்துருவாளா, அவள் கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அப்படி சொன்னால் மாமியார் வருத்தப்படுவாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. எந்த மருமகளும் மாமியாருக்கு ரசம் வேணால் கொடுப்பாங்க, விஷம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. எங்கள் மாமியாருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. கொடுப்பாளுங்க, இந்த காலத்து மருமக மாமியாருக்கு விஷம் கொடுப்பாளுங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா என்கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்கலங்க. எந்த அளவுக்கு ஒரு சீரியல் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிச்சுட்டு போயிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி தான் இந்த வீடு பிள்ளைகளை, மருமகளை, பேரம்பேத்தியை இந்த நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது அப்படின்னு நம்ம பேசினா, ராஜேஸ்வரியும் நாகபுஷ்பமும் நித்திய பிரியாவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாடு தான் எல்லாத்துக்கும் காரணம். நாடு தான் எல்லாம் தருது. நான் கேட்குறேன், அம்மா அப்பா நமக்கு வீடு கட்டி தருவாங்க, அரசாங்கம் தானேங்க ரோடு போட்டு தரும். நம்ம அப்பா ரோடு போட்டு தருவாரா? நாடு தான் ரோடு போட்டு தரும். வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன விளக்கு வீட்டு போட்டு தரும். ஆனால் இவ்வளவு பெரிய விளக்கு, இவ்வளவு சீரியல், இவ்வளவு பெரிய கோவிலை ஒரு நாடு மட்டும்தான் தர முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வீடு நம்ம தப்பு செஞ்சால் மன்னிக்கும். நம்ம என்ன வேணால் பேசுங்க, தெரியாமல் சொல்லிட்டான், தெரியாமல் சொல்லிட்டான், மன்னிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நாடு தான் தவறுகளை கண்டிக்கும். கண்டிக்கும் போது தான் அவன் திருந்து வாழ முடியும். அதை தான் அவங்க சொன்னாங்க. சித்தார்த்தன் ஒரு இளைஞன் வளர்ந்து வர்றான். வீடு செல்லம் கொடுத்து அவனை ராஜா வாக்குது. ஆனால் இந்த சமூகம் தான் இந்த ஆடம்பரத்தில், இந்த அரண்மனையில், இந்த செல்வத்தில் எதுவுமே இல்லை என்று சித்தார்த்தனை புத்தனாக மாற்றியது நாடு. புத்தன் அவருடைய சீடர் ஒருத்தருக்கு ஒரு போர்வை கிஃப்ட் கொடுக்குறார். கொடுத்துட்டு வெளியில் போயிட்டார். ஒரு 2-3 வருஷம் கழித்து திரும்ப அந்த பக்கம் வர்றாரு. ஒரு இரவு நேரம் அந்த சீடன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு மெழுகு வருது, ஒரு திரி வச்சு, ஒரு விளக்கு திரி வெளிச்சத்தில் 2 பேரும் பேசுகிறாங்க. அவன் ஒரு புது போர்வை போர்த்தி இருக்கிறான். புத்தர் கேட்குறார் சீடன்கிட்ட, நான் ஏற்கனவே உனக்கு ஒரு போர்வை கொடுத்தேன்ல, அது என்னாச்சு? புது போர்வை போர்த்தி இருக்கிற. இல்லை, அந்த போர்வை கிழிஞ்சு போச்சு, அதனால இந்த போர்வையை போர்த்திக்கிட்டேன். அப்போ கிழிஞ்ச போன போர்வையை என்ன செஞ்ச? அது ஏற்கனவே விரிச்சு போட்டிருந்த பெட்ஷீட் ரொம்ப கிழிஞ்சு போச்சு, அதனால அந்த போர்வையை பெட்ஷீட் ஆக்கிட்டேன். அப்போ கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை என்ன செஞ்ச? ஏற்கனவே போட்டிருந்த திரைச்சீலை ரொம்ப அக்கக்கா போயிடுச்சு, அதனால நான் திரைச்சீலைக்கு அந்த போர்வையை போட்டுட்டேன். அப்போ அக்கக்கா பிஞ்சு போன திரைச்சீலையை என்ன செஞ்சேன்னார்? ஏற்கனவே போட்டிருந்த மிதியடி கிழிஞ்சு போச்சு, அதை தச்சு மிதியடி ஆக்கிட்டேன். அப்போ மிதியடியை என்ன செஞ்ச? அந்த மிதியடி எடுத்து இந்த வெண்ணி தண்ணி போட்டால், டீ போட்டால் இறக்குறதுக்கு கரித்துணியாக வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே இருந்த கரித்துணியை என்ன செஞ்ச? அது அப்படியே நாராக வந்துருச்சு, அதை அப்படியே தேய்ச்சி திரியாக்கி விளக்கு போட்டு அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு அந்த சீடன் சொன்னோம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட். எந்த பொருளையும் வீணாக்க கூடாது என்பதை நம்ம வீட்டில் கற்றுக்கொள்ள முடியாது, நாடு தான் கற்றுக் கொடுக்கும். ஒரு குரு தான் ஒரு சீடனுக்கு கற்றுத்தருவது போல எதையும் வீணாக்காதீங்க, குப்பையாக்காதீங்க, பசுமையை பேணுங்கள் என்று ஒரு நாடு தான் கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் வீடு சித்தார்த்தனை தந்தது, நாடு புத்தனாக மாற்றியது என்று இவர்கள் பேசினார்கள். வீடு ஒரு நரேந்திரனை தந்தது. அவனுக்கு தீராத ஒரு சந்தேகம். எல்லாரும் சாமி கும்பிடுன்னு கூட்டு போய் கும்பிட வைக்கிறாங்க. சாமி எங்கே இருக்குது? சாமியை பார்த்தா யாராவது இருக்காங்களா? தேடுறாரு. நீங்கள் சாமியை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சாமியை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடவுளை? யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்னாடி போய் நிற்கிறார். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறேன். எனக்கு காட்ட முடியுமா? பலார்னு ஒரு அரைஞ்சார். ஐயோ வலிக்குது அப்படின்னாரு. என்ன செய்யுது? வலிக்குது. வலியை காட்ட முடியுமா? அவர் சொன்னார், வலியை காட்ட முடியாது, உணரத்தானே முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், கடவுளை காட்ட முடியாது, உணரத்தான் முடியும், வேண்டுமானால் என் கூட இரு. அந்த இடத்தில் நரேந்திரன் என்கின்ற சாதாரண இளைஞன் விவேகானந்தர் என்கின்ற வீர துறவியாக மாறுகிற அதிசயம், ஒரு தரிசனம் நிகழ்ந்தது என்றால் அதை நாடு தான் தர முடியும், ஒரு குரு தான் தர முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர், 40 மாணவிகள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதில் ஒரு மாணவி ரொம்ப கஷ்டப்படுறவ, பேர் பிரியான் பேர். ஷூ கூட பிஞ்சு போய் பழைய ஷூ போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா. ஒரு நாள் கஷ்டமான கணக்கை கிளாஸில் எழுதி போடுறாங்க. இந்த கணக்குக்கு யார் 5 நிமிஷத்தில் ஆன்சர் எழுதுறீங்களோ அவங்களுக்கு இந்த காஸ்ட்லியான ஷூ கிஃப்ட் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. 40 பேர் உட்காந்து எழுதுறாங்க. 5 நிமிஷத்தில் 40 பேர் சரியான விடை எழுதிட்டாங்க. இப்போ டீச்சருக்கு என்ன செய்யன்னு தெரில.
சரி 40 பேர் அவங்கவுங்க பேரை எழுதி மடித்து என்கிட்ட கொடுங்க, அந்த பாக்ஸில் போட்டு குலுக்கி யாராவது ஒரு பேரை எடுப்போம், அவங்களுக்கு இந்த ப்ரைஸை கொடுப்போம். எல்லாரும் அவங்கவுங்க பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. குலுக்கி டீச்சர் ஒரு பேர் எடுத்து வாசிக்கிறாங்க, பிரியா. ஏற்கனவே ஷூ பிஞ்சு போன ஏழை குழந்தை, அவளுக்கு ஷூ கிடச்சோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம், கை தட்டுறாங்க, கொடுத்துட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டீச்சர் உட்காந்துட்டு இருந்தவங்க தற்செயலாக மீதி பேப்பரை ஒன்றா எடுத்து பார்க்குறாங்க. எல்லார் பேப்பர்லேயும் பிரியா என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க பாருங்க. வீட்டில் தங்கச்சிக்கு ஒன்று கொடுனா கொடுக்க மாட்டாங்க, தம்பிக்கு ஒன்று கொடுனா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வகுப்பறையில் வரும்போது என் தோழமை, என் நட்பு என்று வரும்போது தன்னையே விட்டு கொடுக்கிற அந்த மனப்பாங்கை எது வளர்க்கிறது? நாடு தான் வளர்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பக்கத்து மாநிலத்தில் பிறந்து இந்த மாநிலத்தில் சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்கிறார். அவருக்கு இந்தியாவின் மிக பெரிய விருதான தாதா சாஹேப் பால்கேன்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்திய சினிமாலேயே பெரிய விருது கையில் கொடுக்குறாங்க. சார், இந்த விருதை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? இந்த அணியில் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா தான் என்னை பெத்தெடுத்தாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்கல, அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் சொல்லலை. எங்கள் அப்பா தான் என்னை தாயாக இருந்து வளர்த்தார், அவரையும் சொல்லலை. எங்கள் அண்ணன் தான் என்னை உயிருக்கு உயிராக பார்த்துக்கிட்டார், அதையும் சொல்லலை. என் மனைவி லதா சொல்லலை. மகள்கள் பேரன் யாரையும் சொல்லலை. 40 வருஷம் ஆச்சு அவர் இந்த ஊரில் இருந்து சினிமாவுக்கு வந்து. யாரை சொன்னார் தெரியுமா? 40 வருடங்களுக்கு முன்னால் நான் சாதாரண கண்டக்டராக இருந்தபோது என் கையில் 200 ரூபா கொடுத்து நீ பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவடா, போயிட்டு வான்னு மெட்ராஸுக்கு பஸ் ஏற்றி அனுப்புனானே, அதே பஸ்ஸில் டிரைவராக இருந்த ராஜ் பகதூர் என்னுடைய நண்பன், அவனுக்கு இந்த விருதை சமர்ப்பணம் பண்ணுறேன்னார் ரஜினிகாந்த். நட்புனா அதாங்க. சொந்தக்காரன் கூட இன்னைக்கு நம்ம கூட பேசுவான், தோளில் கையை போடுவான். நாளைக்கு அவன் பணக்காரன் ஆகிட்டா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன், எங்கள் பெரியப்பா மாதிரியே இருக்கிறீங்க, உங்கள் பெரியப்பா மகந்தாயா, ஓ பெரியப்பா பையன், வெரி குட் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் உறவு பணம் வந்தால் மாறும், நட்பு என்பது என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நாடு தானங்க கற்றுக் கொடுத்தது. சிறகு கொடுத்தால் பறப்பது மட்டும் நட்பல்ல, சிலுவை கொடுத்தால் சுமப்பதும் நட்பு என்பதை இந்த நாடு தானே கற்றுக் கொடுத்தது. வீடு சுயநலத்தை கற்றுக் கொடுக்கும். பிள்ளைய தான் சாப்பிட்டுச்சு வெளியில் போச்சுனே, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தின்னு, வெளியில் போய் யாருக்கும் கொடுத்துறாத, இதை தானே சொல்லி கொடுத்தோம். ஆனால் நாடு என்ன சொல்லி கொடுத்தது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து நீயும் சாப்பிட்டு சந்தோஷமா இரு என்று நமக்கு பாடமாக, பதிவாக, படிப்பினையாக கற்றுக் கொடுத்தது இந்த நாடாகத்தானே இருக்க முடியும்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் நித்யபிரியா அலெக்சாண்டர் பற்றிலாம் சொன்னாங்க. அலெக்சாண்டர் பிறந்த போது அவங்க அப்பா பிலிப்பு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாருக்கும் தங்க காசு கொடுத்தாராம். அமைச்சர் கேட்டிருக்காரு, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு தானே கொடுக்குறீங்க, நாளை அரசன் பிறந்துட்டான் தானே கொடுக்குறீங்க, நாளைக்கு உலகத்தையே ஜெயிச்சிருவான் தானே கொடுக்குறீங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்காக கொடுக்கல. அரிஸ்டாட்டில் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் இருக்கிற காலத்தில் எனக்கு மகன் பிறந்தான் பார்த்தியா, அதனால கொடுத்தேன். ஏன்னா இவன் அவர் நல்லா வளர்ப்பார். தகப்பனுக்கு நம்பிக்கை இல்லை, நான் நல்லா வளர்ப்பேன்னு சொல்லலை, அந்த ஆசிரியர் என் பிள்ளைய நல்லா வளர்ப்பாருன்னு ஒரு தகப்பன் நம்புகிறான் என்றால் இந்த நாடு தானே இத்தனைக்கும் காரணமாக இருந்தது என்று இவர்கள் சொன்னார்கள். பெண்கள் முன்னேறுவதை என்னைக்காவது வீடு அங்கீகாரம் செஞ்சுச்சா? வீடு நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டுச்சு. ஆனால் நாடு தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க, பெண் குழந்தைகள் ஒரு தேவதைகள், பெண் குழந்தைகள் மருத்துவர்களாக, போலீஸாக, வழக்கறிஞர்களாக வரணும்னு நாடு தான் பெண் குழந்தைகளை ஆதரவு செய்தது என்றால் நாடு தானே பெருசுன்னு இவங்க 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அதனால் நல்ல இளைஞர்களை உருவாக்குவது நாடே என்று தீர்ப்பு சொல்லி, அதுக்கும் கைதட்டாதீங்க, அப்படியே இருங்க. முடிக்கலான்னு பார்த்தா இவங்க 3 பேரும் என்னையவே முறைச்சி பார்க்குறாங்க, அதை தாண்டி போயிடுவேன். இப்போ வீடுன்னு ஒன்று எதுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வீட்டை பற்றி மட்டும் பார்த்துட்டு நம்ம தீர்ப்பு சொல்லிடலாம், சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? என்னங்க எதுக்குமே ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்க? எடுத்துக்கோ, நீ பாட்டுக்கு எடுத்துக்கோ. 10 நிமிஷம் என்ன, 10 மணி நேரம் வேணால் எடுத்துக்கோ. எவ்வளோ பெரிய மனசு பார். அந்த ஐயாவுக்கு கை தட்டுங்க, எடுத்துக்கோன்னு இருப்பாருங்க. 10 நிமிஷம். ஒரு அழகான வார்த்தை உண்டுங்க, கற்களால் கட்டப்படுவது கட்டிடம், அன்பாலும் பாசத்தாலும் கட்டப்படுவது வீடு. வீடு கட்டடம் தான், ஆனால் வீடு வேற, கட்டடம் வேற. கட்டடம் என்பது தொழிலாளர்கள் இருப்பது, வீடு என்பது அன்பான இதயங்கள் வாழ்வது. அந்த வீட்டுக்கு ஈடாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க? வீட்டுக்கு சமமாக அந்த உலகத்தில் ஒருவரை நம்மால் காட்ட முடியுமா? இவங்க பேசுனது பூரா என்ன தெரியுமா? வெற்றி பெற்றால் இந்த சமூகம் கொண்டாடும், ஜெயிச்சா யார் தெரியுமா இவர் பெரிய ஆள், பெரிய கிரிக்கெட் பிளேயர் சொல்லும், தோற்று போனவன அவன் கிடக்கா லூசு பைய அப்படிம்பாங்க.
ஆனால் வீடு என்ன சொல்லும், என்னையா இதெல்லாம் ஒரு தோல்வியாயா, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அம்மா இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன்னு ஒரு மடி தரும், தோள் தரும், ஆறுதல் தரும். இதை வீடை தவிர வேற எதுவுமே தராது. நீங்கள் வீட்டில் குழந்தைகள் பார்த்துருக்குறீங்களா? சின்ன குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊர் சுற்றுறதுக்கு ஏன்ட்டு போவாங்க. அழுக வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க, அம்மான்னு அழுதுகிட்டே வருவாங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம்னா நாட்டில் இருக்கலாம், ஆனால் வருத்தமாக இருக்கும்போது வீட்டுக்கு தாங்க வரணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கூட வந்து கும்மாளம் போட, குடிக்க, ஆட்டம் போட இந்த நாடு வரும். ஆனால் சோகமாக ஒரு ஓரத்தில் உட்காந்துருங்களேன், நாடு கண்டுக்காது. வீடு தான் அரவணைப்பு தரும், வீடு தான் ஆறுதல் தரும், வீடு தான் உங்கள் மனசை புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் ஒரு பிள்ளை வந்து அமைதியாக உட்காந்துருக்கு, பக்கத்து வீட்டு ஆள் பார்க்குறாரு, என்னடா மூணு உட்காந்துருக்க, டீச்சர் அடிச்சிருச்சா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். இன்னொருத்தர் வர்றாரு, என்ன துட்டு வேணுமா அப்படிங்கிறார். ஆனால் அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு உனக்கு காய்ச்சலாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமூகம் நாம் பேசிய வார்த்தைகளை மட்டும்தான் புரிந்து கொள்ளும், நம் மௌனத்தை கூட புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது வீட்டில் இருக்கிற அம்மாவை தவிர யாருமே கிடையாதுங்க. வீட்டில் அண்ணேன்னு ஒரு ஜீவன் இருப்பான். இன்றைக்கி சொத்து சண்டை வந்து கல்யாணமாகி அவங்க நம்மளை பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். ஆனால் சின்ன வயசில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அண்ணனே ஒரு நோஞ்சா மாதிரி இருப்பான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் நம்மளை யாராவது அடிக்க வந்தால் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுவேன் ஒன்றை அப்படின்னு போய் அண்ணன்ட்ட சொல்லுவோம். அண்ணன் வந்து அந்த முரட்டு பையன்கிட்ட சொல்லுவேன், என் தங்கச்சியை நீயாடா கிண்டல் பண்ண, என் தம்பியை நீயாடா அடித்த, கொன்றுவேன் பார்த்துக்கோ அப்படிமா. அந்த உறவின் உறுத்து இருக்கு இல்லையா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று பெரியவர்கள் அண்ணன் உறவுக்கு தாங்க சொன்னாங்க. அந்த அண்ணன்கிற உறவு, அக்காங்கிற உறவு. நாங்கள் துபாயில் பட்டிமன்றம் போனோம், இவங்க குவைத்தில் போன மாதிரி பட்டிமன்றம் போயிட்டு மறுநாள் எங்களை சுற்றி பார்க்குறதுக்கு கூட்டு போனாங்க. இந்த பாலைவனம்லாம் டெசர்ட்லாம் போனோம். அங்கே குதிரையெல்லாம், அது ஒட்டகம்லாம் இருந்தது. ஒட்டகத்துக்கு பக்கத்தில் நாங்களாம் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டோம். கொஞ்சம் பயமாக இருந்தது, ஒட்டகம் கடிச்சு வச்சா என்ன பண்ணுறது. அந்த ஒட்டகத்தை மேய்ப்பார்ல, அவர் சொன்னார், அதெல்லாம் பயப்படாதீங்க, கடிக்காது, வாங்க. யோ நீ தமிழாயா? ஆமாம், ராமநாதபுரம் பக்கம் அப்படின்னார். நம்ம ஊருக்காரை ஒட்டகம் மேய்க்கிறான்ட்டு சந்தோஷமாக எல்லாம் அவர் கூடயும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தோம். என் நண்பன் ஒருத்தன் சொன்னான், நான் எல்லா ஃபோட்டோவையும் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில் எல்லாம் போட்டு தெறிக்க விட போகிறேன் அப்படின்னா. அந்த ஒட்டகம் மேய்க்கிற பையன் அவரை கூப்பிட்டு, சார் நான் இருக்கிற ஃபோட்டோ எதையுமே போட்டுறாதீங்க, நீங்கள்லாம் நிற்கிற ஃபோட்டோவை போடுங்க, ஏன் ஃபோட்டோ போட்டுறாதீங்க. ஏன்பா நீ அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, இதை போட்டு உன்னை ஃபேமஸ் ஆக்குற. இல்லை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, நான் எம்காம் படிச்சிருக்கிறேன், இங்கே வந்து பார்த்தா வேலையே கிடைக்கல, நான் படித்ததுக்கான வேலை கிடைக்கல, சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒட்டகம் வச்சு இந்த காசை வீட்டுக்கு அனுப்புகிறேன், எங்கள் அம்மாட்டையும் என் தங்கச்சிட்டையும் நான் ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், நான் ஒட்டகம் மேய்க்கிற விஷயம் தெரிஞ்சால் அவங்க செத்து போயிடுவாங்க, தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோவை போடாதீங்க அப்படின்னா. யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு கடினமான ஒரு தொழிலை செய்து தன் தங்கைகளை, தன்னுடைய சகோதரிகளை வாழ வைக்கிற அண்ணன் இருக்கிறான் இல்லையா, நாடு அதை செய்யுமா? என்ன பேசலாமா? என்ன பேசலாமா? அப்படி ஒரு அண்ணன் உறவு, அக்கா அப்படிங்கிற உறவு, அப்பாங்கிற உறவு, இது ரெண்டை சொல்லி முடிச்சிருவான். நம்ம வீட்டில் எப்பயுமே அம்மாவை கொண்டாடுற அளவுக்கு அப்பாவை கொண்டாடவே மாட்டோம். நீங்கள் பார்த்துருக்குறீங்கள, அப்பா என்னைக்காவது அழுது யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது சொல்லுங்கள். அம்மா அழுது நிறைய தடவை பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, அம்மாவை அழ வைக்கணும்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு பேர் பிரியாணியா? இந்த பிரியாணியை நாய் கூட திங்காது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அம்மா அழுதுருவாங்க. உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து நான் பட்ட பாடுன்னு ஏங்கி அம்மா அழுதுரும். ஆனால் அப்பா அழவே அழ மாட்டார். ஒரு காலத்துலேயே அப்பா அழமாட்டார். அப்பாவுக்கு என்ன இதயம் இரும்புலையா செஞ்சுருக்குது? ஆனால் அழவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவ்வளோ அவமானப்படுவார், அவ்வளோ கஷ்டப்படுவார், அவர் வேலையில் அவ்வளவு சிரமத்தை அனுபவிப்பார். ஆனால் அப்பா அழவே மாட்டார். அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவார், எனக்கும் வேதனை இருக்கும், எனக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் என்னுடைய கண்ணீர் துளி உங்கள் இதயத்தை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் எல்லா துயரத்தையும் நான் எனக்குள்ளே அடைச்சிக்கிறேன் அப்படிம்பார். இந்த கோயில் திருவிழா பார்க்க வரும்போது அம்மா கூட நம்மளை இடுப்பில் தாங்க தூக்கி உட்கார வைப்பாங்க. அப்பா தான் தோள்களில் தூக்கி அமர வைத்து நான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே மனிதன் நம்ம அப்பாவை தவிர யாருமே இருக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு தெரியாது, ஒரு சாமியின் தோள்களில் அமர்ந்து கொண்டு தான் நாம் சாமியை பார்த்தோம்னு அப்போ தெரியாது. அப்பான்னு ஒருத்தர் இல்லாமல் போகும்போது தாங்க அப்பாவுடைய அருமையே நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அப்பாவை போல ஒரு மனிதனை நாட்டில் யாரையாவது காட்ட முடியுமா? அம்மா சாதாரணமான ஆளாங்க.
நமக்காகவே பிறந்து நமக்காகவே அவதாரம் எடுத்த தெய்வம் அந்த பூங்காவனத்தம்மன் ஒன்று கோயிலில் இருக்கிறது, வீட்டில் ஒவ்வொன்றாக இருக்கிறது என்றால் அது நம்மளை பெற்றெடுத்த அம்மா தானங்க. ஜார்க்கண்டுன்னு ஒரு மாநிலம், அங்கே திரிபுரான்னு ஒரு ஊர், அங்கே நகராட்சி பணியாளராக ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க, சுமித்ரா தேவி. 60 வயசு. அவங்களுக்காக ஒரு சின்ன பிரிவு உபச்சார விழா, ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கு. ஏன்னா 25 வயசில் வேலைக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 35 வருஷம் லீவே போடாமல் வேலை பார்த்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறாங்க. குப்பையை அள்ளுற அந்த அம்மா பாராட்டு விழா அப்படி நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அரசு வாகனம் வருது. யாருன்னு பார்த்தா பீகார்லேருந்து ஒரு கலெக்டர் வந்துட்டார். அவர் பாட்டுக்கு வந்து மேடையில் வந்து உட்காந்துட்டார். அந்த ஊர்லேயே பெரிய இன்ஜினியர் வந்து உட்காந்துட்டார், பெரிய டாக்டர் வந்து உட்காந்துட்டார். என்னடா சின்ன விழா திடீர்னு பெருசாகுது அப்படின்ட்டு கலெக்டரை பேச சொல்லுவோன்னு, ஐயா நீங்கள் ஏதாவது பேசுங்க. அந்த கலெக்டர் வர்றார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நகராட்சி தூய்மை பணியாளராக இருக்கிற சுமித்ரா தேவி அம்மாவுக்கு பாராட்டு விழா. 35 வருஷம் அவங்க லீவே எடுக்காமல் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. நீங்கள் அதை கொண்டாடுறீங்க. அந்த அம்மாவை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்க அம்மா அந்த அம்மா 3 குழந்தைகளோட கணவனை இழந்து கஷ்டப்பட்டவங்க. தான் கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைகளை உயிரை கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு பிள்ளை டாக்டராக இருக்குது, ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறான், இன்னொரு மகன் கலெக்டராக உங்கள் முன்னால் நின்று பேசி கொண்டிருக்கிறான். இந்த 3 பேரை உருவாக்குனது எங்கள் அம்மா தான். நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே 5 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மாட்ட சொன்னோம், இன்னும் ஏமா நீ குப்பை எல்லணும், இன்னும் ஏமா அந்த வேலையை நீ செய்யணும், வேலையை விட்டுருமா, உன்னை ராணி மாதிரி உட்கார வச்சு நாங்கள் காப்பாற்றுறோம். எங்கள் அம்மா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? போங்கடா, இந்த வேலை தான் உன்னைய கலெக்டர் ஆக்குச்சு, இந்த வேலை தான் இவனை டாக்டர் ஆக்குச்சு, இந்த வேலை தான் இவனை என்ஜினியர் ஆக்குச்சு. செய்யும் தொழிலே தெய்வம்டா, கடைசி வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் ரிட்டையர்ட் ஆவேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? என் தாயிடம் இருந்து தான் நாங்கள் வாழ்க்கையின் எல்லா தர்மங்களையும் கற்றுக்கொண்டேன் என்று அந்த கலெக்டர் பேசினார் என்றால், நம்ம அம்மா சாதாரணமானவங்களா இருக்கலாம், நம்ம அப்பா சாதாரணமானவங்களா இருக்கலாம், ஆனால் நாம் சரித்திரம் படைப்பதற்கு தன்னுடைய இரத்தத்தையே வியர்வாக்கிய தருகிறவர்கள் நம்முடைய பெற்றோர்களாக இருப்பார்களே தவிர வேற யாராலும் இருக்க முடியாது என்று சொல்லி நாடு நாம் ஜெயிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் நல்ல இளைஞனை உருவாக்குவதற்கு வீடுதான் காரணமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, சிவம்பட்டி கிராமத்தை சார்ந்த பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலின் விழா குழுவுக்கும் விழா கமிட்டிக்கும் இதை ஏற்பாடு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐந்தருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.